சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஓகே. अथ एकोनविंशोऽध्यायः. व्यास उवाच इत्युक्त्वा भगवान् विष्णुः पुनराह प्रजापतिं यन्मायामोहितः सर्वः तत्त्वं जानाति न जनः. ஓகே. இப்போ வியாசரது புல முடிச்சிட்டாரா. ரொம்ப விஷ்ணு வந்து என்னால் ஒன்றும் சாமர்த்தியம் கிடையாதுப்பா, உனக்கும் கிடையாதுன்றார். எல்லோரும் சேர்த்துனுட்டார். நம்ம யாருக்குமே ஒரு சாமர்த்தியம் கிடையாது, நம்மெல்லாம் பரதந்திரர்கள், சுதந்திரம் கிடையாது அப்படின்னோடனே வியாசர் இங்கே ஜனமேஜயிட்டு சொல்கிறார், பகவான் விஷ்ணுவும் இத்தி உக்துவா. பகவான் விஷ்ணு இப்படி எல்லாம் புலம்பிட்டு புனராக பிரஜாபதி விடல, திருப்பியும் பிரஜாபதியான பிரம்மாவை பார்த்து சொன்னார், என்மாயா மோகிதக சர்வக. எல்லாரும் அந்த அந்த தேவதை, பராதேவதை, அந்த பரதேவதைக்கு எல்லாருமே அந்த அவளுடைய மாயினால் மோகப்பட்டு இருக்கிறோம். தத்துவம் ஜானாதி ந ஜனக. யாருக்குமே பகவான் தேவியோடைய தத்துவத்தை, உண்மையான இவள் எப்படிப்பட்டவள், என்ன எப்பேற்பட்ட பராசக்தியாக இருக்கிறாள், இதெல்லாம் தத்துவத்தெல்லாம் யாருமே ஜனக ந ஜானாதி. நோங்கிறதுங்க என்ன, அவளுக்கு புரியாதுன்னு சொல்கிறார். वयं मायावृताः कामं न स्मरामः जगद्गुरुं परमं पुरुषं शान्तं सच्चिदानन्दम् अव्ययम्. ஸோ நம்மெல்லாம் வயம்னு நாம் எல்லாருமே மாயாவிருத்தாக, மாயையால் சூழப்பட்டவர்கள் நம்ம எல்லாருமே. காமம் ந ஸ்மராமக ஜகத்குரும். ஜகத்துக்கே ஆதிகுருவாக இருக்கக்கூடிய அந்த பரமம் புருஷன் பகவான் புருஷன் கூட இருக்கிற மாயை தான் நம்ம தேவி. ஸோ பரமபுருஷன் ஆகப்பட்ட, இப்போ பார்வதி பரமசிவன் எடுத்தோம்னா பரமசிவன் தான் புருஷன், சதாசிவன் சொல்லக்கூடிய பரமபுருஷன், அவருடைய மாயா சக்தி தான் பார்வதி. ஸோ அப்படிப்பட்ட அந்த புருஷனையும் நம்ம அறிய மாட்டோம். தேவியோட மாயையே அறியறோமா, மாயை இருக்கிறதுனால அந்த மாயை நம்மளை கவர் பண்ணுறதுனால அந்த பரமபுருஷனையும் நம்ம அறிய மாட்டேங்கிறோம். சாந்தமாக இருக்கக்கூடியவன், சச்சிதானந்தம் அவ்யயம், சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நாராயணன், அந்த புருஷனை நாம் அறிய மாட்டோம். அவ்யயம், அழிவற்றவரான பகவானே அறிய மாட்டோம். இந்த மாயா சக்தி மூடுறதுனால அந்த பரம்பொருளான நாராயணனை நாம் அறிய மாட்டோம். अहं विष्णुः अहं ब्रह्मा शिवो अहम् इति मोहिताः न जानीमः वयं दातः परं वस्तु सनातनम्. என்ன சொல்கிறோம், நம்மளே நான் தான் விஷ்ணு, நான் பிரம்மா அப்படின்னு ஒரு மமதை, அகங்காரம் வந்துடுது இல்லையா. ஸோ சிவோகம், நான் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு மோகிதாகா, அப்படி மாயையில் மோகித்து நம்ம வேறே, பகவான் வேறே, அந்த நாராயணன் வேறே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மோகத்தில். ந ஜானிமகா வயம் தாத்தகா. தாத்தகான்னு சொன்னால் இங்கே பிரம்மாவேன்னு கூப்பிடுறார். தாத்தகா பிரம்மா, ஹே பிரம்மா. ந ஜானிமகவை, நமக்கு யாருக்குமே தெரியல. பரம் வஸ்து சனாதனம், எப்பொழுதுமே ஆதி முதல் பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நாம் அறியவே மாட்டோம். எப்போ இருக்க கர்த்தாபாவம் வந்துருத்தோ, அகங்கர்த்தான்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அந்த சனாதன பொருள் நம்மளுக்கு கிட்டக்கே வரமாட்டான், ரொம்ப தள்ளி இருந்துருவா இல்லையா. यन्माया मोहितश्च अहं सदा वर्ते परात्मनः परवान् दारु पाञ्चाली मायिकस्य यथावशे. यन्माया मोहितश्च अहं. ஸோ மாயினால தான் இந்த அகம்பர்த்தே, நான்கிறதே வர்த்தமானம் பண்ணுறது. நமக்குள்ள நான்கிற சுபாவம் ஏன் வருது, என்ன இந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். மாயினால் அதை மறந்து விடுறோம். நமக்குள்ள ஆத்மாவாக பரமாத்மா இருக்காருங்கிறத மறந்துடுறோம். ஸோ சதாவர்த்தே பராத்மனக. ஸோ அந்த எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரமாத்மா உள்ளே இருக்கார். ஸோ அந்த அகங்கிறது அவர் தான் அகம், வேற நான்கிற இந்த பிரம்மாவோ விஷ்ணுவோ நாங்கிறது அகம் கிடையாது. அந்த பரமாத்மா தான் அகமாக உள்ளுக்குள்ளே இயக்கின்னு இருக்கார் நம்மளை. ஸோ பரவான், நம்ம எல்லாருமே அந்த பரமாத்மாவுடைய பரவான்னா பரதந்திரர்கள், அடிமைகள், அவருடைய வசத்தில் இருக்கக்கூடியவர்கள். தாரு பாஞ்சாலி மைகசிய யதாவசை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தாரு பாஞ்சாலின்னு இந்த மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்ல மாட்டோமா, அந்த பொம்மையை வச்சு வேடிக்கை காட்டுவான். அது பின்னாடி இருந்து ஒருத்தன் கயத்தை போட்டு இழக்குவான், பொம்மலாட்டம்.
ஸோ அந்த பொம்மலாட்டம் எப்படி மாயிக்க ஏதோ அந்த பொம்மைகள் அப்படியே ஆடுற மாதிரி ஒருத்தன் பின்னாடி இருந்து இயக்கிறான் இல்லையா, அதை மாதிரி அந்த பரமாத்மாவுடைய வசத்தில் நாம் இருக்கோம். भवतापि तथा दृष्टा विभूतिः तस्य च अद्भुता कल्पादौ भवयुक्तेन मयापि च सुधार्णवे. கல்பாதௌ கல்ப ஆரம்பிக்கிறோச்சே மதுகைடவ அசுரர்களை கொல்லும்போது முதல்ல மாயா வரா. அப்போ தான் மாயா வரா. பகவானுடைய பிரம்மா ஸ்துதி பண்ணுறார், தேவி நீ தான் காப்பாற்றணும், விஷ்ணுவை நான் எழுப்பினா எழுப்ப எழுந்திருக்க மாட்டேங்கிறாரே, நீ தான் எழுந்திருந்து அவர் ஏதாவது பண்ணு வேலையை பண்ண சொல்லு அப்படின்னு மாயாதேவியை கும்பிடுற வச்சு தான் அந்த சக்தியும் பகவானுடைய உடம்புலேருந்து அங்கத்துலேருந்து அப்படியே எழுந்து வந்து மேலே ஆகாசத்தில் நிற்கிறா இல்லையா. அப்போ அந்த கல்ப ஆரம்பத்தில் நான் பார்த்தேன் இல்லையா, நீயும் பார்த்தேங்கிறார். பவயுக்தேன மயாபி, பவ சிவன், சிவனும் இருந்தாரப்போ நானும் இருந்தேன் விஷ்ணு சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ நானும் விஷ்ணுவான நானும் அந்த சுதாரண அந்த பார்க்கடல்ல பார்த்தோம் நம்ம. பவதாபி ததா திருஷ்டா, நீ பார்த்தே இல்லையாப்பா பிரம்மா சொல்றான் விஷ்ணு, நீ பார்த்தாய். விபூதிகி தஸ்ய அத்புதா, எப்பேற்பட்ட பெருமையுடையவள், அவளுடைய பெருமையை, அற்புதமான அந்த பெருமையை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா. मणिद्वीपे अथ मन्दारविटपे रासमण्डले समाजे तत्र सा दृष्टा श्रुता न वचसापि च. ஸோ மணித்வீபத்தில் போனோமே, நம்மளெல்லாம் கூட்டின்னு போயிட்டாலே தேவி, விமானத்தில் ஏற்றி வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவளுடைய மணித்வீபத்துக்கே கூட்டின்னு போய்ட்றா. வெளியில் வந்தால் பொம்பளை ஆக்கிவிட்றா எல்லாரையும், 3 பேரையும் அப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போய் காட்டினா இல்லையா நம்மளை சொல்லிட்டு இருக்காரு விஷ்ணுங்க. ஸோ மணித்வீபத்தில் மந்தார விட்டப்பை, ஒரு மந்தார மரம் இருந்தது. அந்த மந்தாரத்தோட இதில் விட்டப்பைன்னா அதோட பிரான்ச்சில் அப்படி அந்த தேவிகள் எல்லாம் சூழ்ந்துருக்கா. அந்த மணித்வீபத்தில் உள்ள எல்லா தேவியோட இந்த படம் இதெல்லாம் இருக்கல, மந்திரினி வாராகி அவெல்லாம் இருக்காளே, அவளெல்லாம் சூழும்படி ராசமண்டலேங்கிறது அந்த அவளுடைய ரசிகர்கள் கூடிய அந்த மந்திரினி வாராகி தேவிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கா இல்லையா, அதான் ராசமண்டலங்கிறது இந்த இடத்துல. ஸோ அந்த ராசமண்டலம் சூழ்ந்திருக்கும்படி சமாஜே ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்தது. அந்த இடத்துல சென்டரில் சாதிருஷ்டா, நம்ம அவளை பார்த்தோமே, சென்டரில் தேவி உட்காண்டிருந்தா. அந்த மந்தார மரத்தடியில் எல்லாரும் சூழ்ந்திருக்கிற மாதிரி அவள் நடுவில் உட்காண்டிருந்தா இல்லையா. சுதானா வச்சசாபிச, இதுக்கு முன்னாடி அதை அவளை அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி அவளை காதில் கேட்டது கூட கிடையாது, நம்ம கேட்டதே கிடையாது. வசஜாப் யாரோ சொல்லி கூட நம்ம கேட்ட அறியலை. ஆனால் அந்த தேவி நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் காட்டினா இல்லையா. ஸ்ருதான तस्मात् तां परमां शक्तिं स्मरन्तु अद्य सुराशिवां सर्वकामप्रदां मायाम् आद्यां शक्तिं परात्मनः. तस्मात् ஆகவே தாம் பரமாம் சக்திம், அந்த பரமசக்தி பராசக்தி அவளை ஸ்மரந்து ஞாபகப்படுத்திங்கோ, எல்லோரும் இப்போ நினைங்கோ. இப்போ அவள் தான் நம்மளை காப்பாற்றணும் இல்லையா. ஸோ என்னாலே முடியாது, பூமாதேவியோட பாரத்தை தணிக்கிறதுக்கு பூமாதேவி இந்திரனோட பிரம்மாவோடு வந்திருக்கா. இப்போ விஷ்ணு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால் இப்போ பூமாதேவியை காப்பாற்றணும், பூமியை காப்பாற்றணும் சொன்னால் இப்போ சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியை தான் எல்லாரும் ஸ்மரிங்கோ, எல்லாரும் ஞாபகம் வச்சுங்கோ. ஸோ சர்வகாம பிரதான், அவள் தான் கேட்டதை கொடுக்கக்கூடியவள். மாயாம் ஆதி மாயா சக்தி அவள். ஆத்யாம் முதல்ல இருக்கக்கூடியவள் இல்லையா. பரமாத்மா ஆதி புருஷன்னா தேவி மாயே அவருடைய சக்தி, அதனால அவளும் ஆதியிலே இருக்கா. ஆத்யாம் சக்திம் பராத்மனகா, பரமாத்மாவுடைய ஆதி சக்தியான அந்த பராதேவியை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்றார். व्यास उवाच इत्युक्ता हरिणा देवाः ब्रह्माद्याः भुवनेश्वरीं सस्मरुः मनसा देवीं योगमायां सनातनीं
ஸோ வியாசர் திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் ஜனமேஜயனை பார்த்து. இத்தியுக்தா ஹரிணா, விஷ்ணுவால் இவ்வாறு சொல்லப்பட்ட அந்த தேவர்கள், தேவர்கள் எல்லாம் பிரம்மாதியாக பிரம்மா முதலியவர்கள் புவனேஸ்வரியும் சஸ்மருகு மனசில் தேவி புவனேஸ்வரியை ஞாபகம் கொண்டார்கள். இப்போ நினச்சி பார்க்குறா, பகவானே தேவியே எங்களெல்லாம் காப்பாற்று, இந்த பூமாதேவியோட பாரத குறை அப்படின்னு மனதால் தேவியை நினைத்தார்கள். எப்படிப்பட்ட தேவி? யோகமாயாம் சனாதனீம், யோகமாயா என்று சொல்லக்கூடிய அந்த தேவி சனாதனி, எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த தேவியை எல்லாரும் மனசுல இப்ப தியானம் பண்றா, தேவியை வரத்துக்காக வேண்டி. स्मृतमात्रा तदा देवी प्रत्यक्षं दर्शनं ददौ पाशाङ्कुशवरा अभीति धरा देवी जपारुणा दृष्ट्वा प्रमुदिताः देवाः तुष्टुवुस्तां सुदर्शनां. ஸோ ஸ்மிருதமாத்திரா நினச்ச உடனே தேவி அப்படி தியானம் பண்ணுறோச்சியே பிரத்யக்ஷம் தர்சனம் ததவு, நேரம் வந்துட்டா தேவி. நினச்ச உடனேயே அந்த ஆதிபராசக்தி பிரத்யக்ஷமாக தர்சனம் கொடுத்தாள். பாஷம் எப்படி இருக்கா? கையில் பாஷம், ஒரு கையில் கயிறு, அங்குஷம் இன்னொரு கையில் அங்குஷம்ங்கிற ஆயுதம், அப்புறம் வரகஸ்தம் இன்னொரு கை வரகஸ்தமாக இருக்குது, என்ன வேணால் தரங்கிற மாதிரி இருக்குது. அபீதி தரான்னு சொன்னான்னா அபீத்தின்னு என்னது? அபயக்கரம், ஒரு கையில் அபயம் ஒரு கையில் வரம், இப்படி ரெண்டையும் தானே காட்டிட்டு வருவா தேவி. ஸோ அப்படி 4 கைகளோட ஜபா அருணா, செம்பருத்தி பூ போல் கலர், ஜபா புஷ்பம்னா செம்பருத்தி பூ. ஸோ அப்படிப்பா அந்த செம்பருத்தி பூவோட ரெட் கலரில் இருக்காளாம் தேவி பார்க்குறதுக்கு. ஸோ திருஷ்டுவா, அப்படிப்பட்ட தேவியை பார்த்து பிரமுதிதா தேவாக ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப ஆனந்தப்பட்டா தேவர்கள் எல்லாம். துஷ்டு உகுத்தா, உடனே ஸ்துதி, தேவியை பார்த்த உடனே தேவியை ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டா. தாம் சுதர்சனம், அழகான தர்சனம் கொடுத்த அவளை தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ணினார்கள். ஜபா அருணான்னு பிரிக்கணும், இல்லாட்ட ஜபா அருணானே படிச்சுடணும். ஜபா கிடையாது, ஜபன ஜபம்னு ஆகிடும் இல்லையா. ஜபா அருணா, ஜபா புஷ்பம் தான் பேர் செம்பருத்திக்கு. ஓகே. தேவாவூச்சுஹு ஊர்ணநாபாத் யதா தந்துஹ விஸ்வலிங்காஹ விபாவசோஹ ததா ஜகத் ஏதத் அஸ்யாஹ நிர்கதம் தாம் நதாவயம். தேவர்களோட ஸ்துதி எப்படி இருக்கு பாருங்க. ஊர்ணநாபான்னு சொன்னான்னா செலந்தி பூச்சி. ஸோ 8 கால் பூச்சி செலந்தியிலேருந்து அந்த நூல் வெளியில் வருது. அது வந்து நூலை உண்டாக்கி அதுவே ஒரு கூடை பின்னி அதில் வரக்கூடிய விழக்கூடிய கிருமிகளெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி சந்தோஷமாக அப்படியே இல்லை இது பண்ணிட்டு இருக்கும். போரும் வயரெல்லாம் நிரம்பியாச்சுன்னா என்ன பண்ணிவிடும், அப்படியே அதெல்லாம் சுருட்டிட்டு வயிற்றுக்குள்ள. ஸோ அதை மாதிரி தந்துனை நூல், அந்த நூலெல்லாம் வெளிவந்து விஸ்புலிங்காக விபாவசோஹோ. ஸோ எப்படி அக்னி வந்து எரியரோச்சோ என்ன ஆகும், பட்டு 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 நிறைய தீப்பொறி வெளியில் வரும். தீப்பொறிகளாக வெளியில் வரும். நான் அக்னி எரியரோச்சோ சடன்னு பார்த்தா நிறைய தீப்பொறிகள் வெளியில் தெரியும். அது வெளியில் வர மாதிரி நூல் இப்படி ஊர்ணநாபிலேருந்து நூல் வெளிவர மாதிரி அக்னியிலேருந்து அந்த தீப்பொறிகள் விஸ்வலிங்கான்னு சொன்னால் தீப்பொறிகள், அப்படி பொறிகள் டாட்டாக வெளியில் வர மாதிரி. ஏதத் ஜகத் அஸ்யாஹா, இந்த உலகம் அப்படி தான் தீப்பொறி போல் வந்து விழுந்துருத்துன்ட்ட. அப்படியே தேவி நினைக்கிறா, சங்கல்பம் பண்ணினா உலகமே அப்படி விரிஞ்சு விடுறது. ஊர்ணநாபிலேருந்து அப்படியே அந்த நூல் விரிகிற மாதிரி விரிஞ்சு விடுறது. ஸோ நிர்கதாம், இப்படி வெளிவந்த உலகம், அப்படிப்பட்ட தேவியை தாம் நதா ஸ்வயம், நாங்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறோம். என் மாயா சக்தி சம்க்ருப்தம் ஜகத் சர்வம் சராச்சரம் தாம் சிதம் புவன அதீஷாம் ரஸ்மராமக கருண அர்ணவாம். ஓகே. என் மாயா சக்தி சங்கிருப்தம், கிருப்தம்னா மேய்டுன்னு அர்த்தம், பண்ணப்பட்டது. ஸோ எந்த மாயா சக்தியால் செய்யப்பட்டதோ இந்த உலகம், ஜகத் சர்வம், இந்த உலகமே எந்த மாயாசக்தி இல்லாட்டன்னா பகவான் ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ அந்த மாயா சக்தியால் தான் இந்த உலகமே பண்ணப்படுகிறது. அப்படி கிளப்தாம் செய்யப்பட்டதோ சராச்சரம், அண்ட சராச்சரங்களும் அந்த மாயா சக்தியால் ஏற்பட்டது. தாம் சிதம் புவன அதீஷாம், அதாவது சிதம்னா என்னது, அப்படி இருக்கக்கூடிய சித் சக்தியாக, சிதம்னா சித் சக்தி, அந்த சித் சக்தியான அந்த புவன அதீஷாம், அந்த புவனத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை ஸ்மராமக நினைக்கிறோம் நாங்கள்லாம். கருண அர்ணவாம், கருணையே கடலாக இருக்கக்கூடிய தேவியை நாங்கள் எல்லாரும் நினைக்கின்றோம்னு சொல்கிறோம். யத் அஜ்ஞானாத் பவ உற்பத்திஹ யத் ஞானாத் பவ நாசனம் சம்வித் ரூபாம் ச தாம் தேவீம் ஸ்மராமஹ சா பிரச்சோதயாத். யத் அஜ்ஞானாத், எதை பற்றி எந்த தேவியை பற்றி நம்ம நினைக்கலையோ, அந்த அஜ்ஞானங்கிறது மாயை. ஸோ எந்த மாயையினால் பவ உற்பத்திஹி, ஸோ அந்த சம்சாரம் ஏற்படுகிறது. ஸோ நம்மளுக்கு சம்சாரம் ஏன் வருது, நம்மளுக்கு அந்த மாயை மறைக்கிறது, அதனால அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சம்சாரம் ஏற்படுறது. நமக்கு ஞானம் வந்தோடனே சம்சாரம் போயிடும். ஸோ எத் ஞானாத், ஸோ ஆத்மாவை அறிதல் அப்படி சொல்கிறோம் அந்த இடத்துல. இங்கே தேவி தான் ஆத்மா. ஸோ ஆத்மாவை அறிவதால் அந்த ஞானம் வந்த உடனே பவநாசனம், சம்சார நாசமாக போயிடும். நமக்கு அதுக்கப்புறம் சுகம் துக்கம் எல்லாம் ஒன்றுமே வரவே வராது. வரும், ஆனால் அதை சுகம் துக்கமாக பாவிக்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு சுக்கம் துக்கம் எல்லாம் இதெல்லாம் வரும் போகும் அப்படின்னு நினச்சிட்டுருவோம். எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் அதில் காட்ட மாட்டோம். மனசு சாந்தமாக பிரசன்னமாயிடும் அந்த ஞானம் வரும்போது. ஸோ யத்ஞானாத் பவநாசனம், பவங்கிறது சம்சாரம், சம்சாரம் நாசமாயிடும் எந்த தேவியை நாம் அறிவதால். சம்வித் ரூபாம், அவளே ஞானம் தான். சம்வித்துன்னு ஞானம்னு அர்த்தம். வித்துனாலே ஞானம், அறிவு. சம்வித்து நல்ல ஞானம். ஸோ சர்வஜா, அவள் சர்வஜா இல்லையா. ஸோ அந்த சம்வித் ரூபாம், அந்த ஞான வடிவினல், ஞானமே அவள் தான். அப்படிப்பட்ட ரூபத்தை உடைய அவள் தாம் தேவீம், அந்த தேவியை ஸ்மராமக சா பிரச்சோதயாத். பிரச்சோதயாத்னு அது தூண்டிவிடட்டும். நம்மளுடைய அந்த ஞானத்தை அந்த தேவி, அவளை நாங்கள் நினைக்கிறோம், அவள் எங்களை தூண்டிவிடட்டும். எனதுக்கு அறிவில் தூண்டிவிடணும், இந்த சம்சார பயம் எங்களுக்கு போகணும். மகாலக்ஷ்மியை ச வித்மகே சர்வசக்தியை ச தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். எல்லாம் இதில் உள்ள இந்த ஸ்லோகம், இது மந்திரம் இல்லையா, மெயினாக எல்லோரும் ஒரு தெய்வங்களுக்கு இருக்கே. இப்போ மகாலட்சுமியை ச வித்மகே, மகாலட்சுமியை நாங்கள் அறிகிறோம், மகாலட்சுமியை அறிகிறோம். வித்மகே சர்வசக்தியை ச தீமகி, சர்வசக்தியான அந்த மகாலட்சுமி. எப்போவுமே நம்ம தேவி மகாத்மியத்தில் பார்த்தா கூட முதல் ரூபம் ஆதிபராசக்தின்னு சொல்லும்போது மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான். ஸோ மகாலட்சுமி ஸ்வரூபத்திலிருந்து தான் அந்த மகா சரஸ்வதியோ சக்திங்கிற பார்வதியோ எல்லாரும் வராங்கிற மகாலட்சுமி ஸ்வரூபத்தை தான் முதல்ல தேவி மகாத்மியத்தில் வரும்போது மகாலட்சுமி ஸ்வரூபமாக தான் வருது முதல்ல. ஸோ வித்மகே, அந்த மகாலட்சுமி அறிகிறோம். சர்வசக்தியை ச தீமகி, அவளையே தியானிக்கிறோம். சர்வசக்தியாக இருக்கக்கூடிய அவளை தீமகின்னு தியானம் பண்ணுகிறோம். தன்னக தத்து, அந்த தேவியாகப்பட்டவள் தேவி பிரச்சோதயாத், எங்கள் அறிவை தூண்டட்டும். கரெக்ட். மாதர்னதாஸ்ம புவனார்த்திஹரே பிரசீத ஷம்னஹ விதேஹி குரு காரியம் இதம் தயார்த்ரே பாரம் ஹரஸ்வ வினிஹத்ய சுராரி வர்க்கம் மஹ்யாஹ மகேஸ்வரி சதாம் குரு சம்பவானி. மாதக கூப்பிட்றார், அரே தேவர்கள்லாம் கூப்பிட்றா. இப்போ மாதக, அம்மா, நதாஹஸ்ம, நாங்கள்லாம் உங்களை வணங்கின்னு இருக்கோம், வணங்கி இருக்கிறோம் நாங்கள். புவனார்த்திகரே, புவனங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்ப்பவளே. ஆர்த்திகரே, ஆர்த்திம் ஹரதி. ஸோ இந்த ஆர்த்தியை பீடையெல்லாம் நீக்கக்கூடியவளே. பிரசீத, நீங்கள் பிரசன்னமாக வேண்டும், எங்களிடம் நீங்கள் பிரசன்னமாக வேண்டும். ஷம்னக விதேகி, எங்களுக்கு க்ஷேமத்தை தர வேண்டும், விதேகி செய்ய வேண்டும். குரு காரியம் இதம், இந்த காரியத்தை நீங்கள் செய்து தரணும். தயார்திரே, தயையோடு கூடியவளே. ஆர்திரே, கனிவு, ஆர்திரமான ஸ்வரூபம் தேவிக்கு. தயைங்கிற கனிவோடு இருக்கக்கூடியவள் தயார்திரே, அப்படி தயையோடும் கனிவோடு இருக்கக்கூடியவளே. மஹ்யாஹா பாரம் ஹரஸ்வாங்க. மஹ்யாஹா அடுத்த லைனில் வருது. மஹின பூமி, மஹ்யாஹா பூமியுடைய பாரம் ஹரஸ்வா, பூமியுடைய பாரத்தை நீக்க வேண்டும். வினிகத்திய சுராரி வர்க்கம், சுர அரி,
தேவர்களுடைய எதிரி வர்க்கம் அசுரர்களை எல்லாம் அழித்து, இந்த கெட்ட ராஜாக்களாக அசுரர்களாட்டம் இருக்கா. ஸோ அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து வினிகத்தியை நன்றாக கொன்று பூமியை மஹ்யாகாபாரம் ஹரஸ்வா, பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் மகேஸ்வரி மகா ஈஸ்வரியே. சதாங்குரு ஷம்பவானி, நல்லவர்களுக்கு சதாம் சாதுக்களுக்கு ஷம்குரு, ஷம்ன க்ஷேமத்தை செய் ஹே பவானி, பவானி தாயாரே. यदि अम्बुजाक्षी दयसेन सुरान् कदाचित् किं ते क्षमा रणमुखे असि शरैः प्रहर्तुम् एतत्त्वया एव गदितं ननु यक्षरूपं धृत्वा तृणं दह हुताश पद अभिलाषैः. ओके, ஸோ எதி அம்புஜாட்சி, அம்புஜாட்சின்னு தாமரை கண்களை உடையவளே, அம்புஜ அக்ஷி தாமரை கண்களை உடையவளே. எதி தயசே, நீ உனக்கு எதி ந தயசே, ந தயசே உனக்கு தயை இல்லை என்றால் சுரான் கதாச்சித் கிம்தே க்ஷமாகா, ஸோ தேவர்களுக்கு எங்களை மன்னிக்கிற சுபம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படி கேட்குறேன். ஸோ கிம்தே க்ஷமாக, உனக்கு க்ஷமை இருக்குது, உனக்கு பொறுமை இருக்குது, எங்களுடைய குற்றத்தை பொறுத்துக்கிற தன்மை இருக்குங்கிறத எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? நீ தயை உனக்கு எங்களோட தப்பெல்லாம் பொறுத்துக்கிற க்ஷமான மன்னிக்கக்கூடிய குணம் இருந்தால் நீ கண்டிப்பாக தயை பண்ணுவை. அதனால் நீ தயை இப்போ பண்ணணும், இல்லாட்டா எங்களுக்கு புரியாது உனக்கு க்ஷமை இருக்கா, உனக்கு மன்னிக்கிற தன்மை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ரணமுக்கே அசிஷரைஹி பிரகர்த்தும், ஸோ எங்களுக்காக வேண்டி தானே நீ ரணமுக்கே, ரணன யுத்தத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி உனக்கு அசுரர்களை எல்லாம் பிரகர்த்தும்னு அடிக்கிறதுக்கு, அசுரர்களை வாட்டுறதுக்கு, அசிஷரைஹி கத்தியாலும், கத்தி அல்லது வாள், அசின கத்தி அல்லது வாள், ஷரைஹி அம்புகளாலும் உனக்கு க்ஷமாங்கிறது இங்கே ஃபிட்னஸ்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் போகிற வச்சா க்ஷமானா மன்னிக்கிறதானம், இந்த பக்கம் அந்த க்ஷமாவை சேர்த்தோமானா ஃபிட்னு அர்த்தம். க்ஷமாவுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஸோ நீ உனக்கு அந்த அசுரர்களை வாட்டுதற்குள்ள சக்தி வேணுமா வேண்டாமா, உனக்கு சக்தி இருக்கா இல்லையா, அப்படிலாம் அந்த மாதிரி அந்த அர்த்தம், அந்த க்ஷமாங்கிறது அப்படி சேர்த்தா அங்கே ஒரு அர்த்தம். ஸோ உனக்கு மன்னிக்கிற தன்மை இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும். அதே சமயத்தில் உனக்கு எங்களுடைய எதிரிகளை வாட்டக்கூடிய ஃபிட்னஸ் இருக்கா, இது எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக வேண்டியாவது எங்களுக்கு நீ தயை காட்ட வேண்டும். உன்னோட தயையிலேருந்து நாங்கள் 2 புரிஞ்சுப்போம். எங்ககிட்ட உனக்கு அன்பு இருக்குங்கிறத புரிஞ்சுப்போம், எங்களை மன்னிக்கிறேங்கிறதையும் புரிஞ்சுப்போம். எதிரிகளை வாட்டுறதுக்கு, எங்களுடைய எதிரிகளை வாட்டுறதுக்கு உனக்கு ஃபிட்டாக இருக்குங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுப்போம். 2 விஷயம் தெரிஞ்சுப்போம் நாங்கள். ஸோ ஏதத்து துவயாயேவ கதிதம், நீயே தான் சொல்லிருக்கை. எப்போ யட்சியாக, யட்சரூபம், அதாவது இந்த கேனோபனிஷத்தில் ஒரு கதை வரும், அது பின்னாடி இந்த தேவி பாகவத்திலே வருது. கேனோபனிஷத்தில் என்ன இந்த தேவர்கள்லாம் அசுரர்களை கொன்று ரொம்ப மதம் பிடிச்சிருந்தா, நாங்களாக கொண்டு என்ன சாமர்த்தியமாக அந்த அசுரர்களை கொன்றோம்னு. உடனே அங்கே பார்த்தா ஏதோ ஒரு யட்சி ரூபத்தில் ஒரு பெரிய தீயாட்டம், அனலாக ஒரு தீ அப்படி நிற்கிறது. என்னடா இது புதுசாக இருக்கே, நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜொலிச்சுன்னு இருக்கிறதே இந்த உருவம் தீயாட்டமா, இது யார் அப்படின்னு ஒருத்தராக போய் பார்ப்பா. அக்னி போய் பார்ப்பாரு, அக்னியை போய் அனுப்புவான், அக்னி நீ போய் பாருன்ட்டு. உடனே அந்த யட்சி கேட்பா, நீ யாருன்னு கேட்பான். நீ யாருன்னு கேட்டால், நான் அக்னி, உலகத்தில் எல்லாத்தையும் நான் எரிக்கக்கூடியவன்னு. சரி, ஒரு துரும்பு தூக்கி போட்டு இதை எரின்னு சொல்லுவோம். உடனே அது எரிக்கவே முடியாது, அக்னியால் எரிக்க முடியாது. ஸோ அது மாதிரி வாயு வந்தோடனே இந்த திருணத்தை நீ வீசி காட்டு, நான் அந்த புல்லை வீச முடியாது காற்றால். கடைசியில் இந்திரன் நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லு, நீ யாருன்னு கேட்டப்போ தன்னை வெளிப்படுத்துவா, தான் தேவி, நான் மகாதேவியாக்கும் சக்தியாக்கும், என்னோட சக்தி இருந்ததுனால தான் நீங்கள் ஜெயிச்சேள், இப்போ இப்படி மதத்தெல்லாம் காட்டாதுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். அந்த கதை சொல்ல யட்ச ரூபத்தில் உங்களுக்கு நான் தயை காட்டுவேன், எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் எல்லாம் அன்றைக்கி சொன்னியேம்மா. திருணம் தகா ஹுதாஷா, அப்படி பதனது அந்த வார்த்தையை நீ சொன்ன இல்லையா முன்னாடி, இந்த நெருப்பு, உன்னுடைய நெருப்பு சக்தியை வச்சு இந்த திருணத்தை, இந்த புல்லை எரிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தைகளை, அந்த அபிலாஷான்னு சொன்னால் இச்சா. ஸோ அதனால நீ எச்ச ரூபத்தில் எங்களை காப்பாற்றுவேன்னு சொன்னதுனால இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம், இந்த பூமி பாரத்தில் தான் தனித்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறோம்.
कंसः कुजो अथ यवनेन्द्रसुतश्च केशी बार्हद्रतः बक बकी करशाल्वमुख्याः ये अन्ये तथा नृपतयः भुवि सन्ति तां स्त्वं हत्वा हरस्व जगतः भरम् आशुमातः ஏகப்பட்ட அசுரர்களும் அப்புறம் ராஜாக்களுமா சேர்ந்து பூமியை நாசப்படுத்தின்னு இருக்கா. யாரெல்லாம்? கம்சன். குஜன்னு சொல்கிறது பூமியோட பிள்ளை. கூன்னா பூமி, பூமிக்கு பிறந்தவன் குஜான்னு சொன்னான்னா நரகாசுரன். ஸோ குஜன்னு சொன்னால் செவ்வாய் கிரகத்தையும் சொல்லுவான். செவ்வாயும் பூமியோட பிள்ளை, அதனால தான் குஜான்னு அவனுக்கும் பேர். ஸோ நரகாசுரன். அப்புறம் யவனேந்திரன் காலயவனன். அப்புறம் யவனேந்திர சுதஷ்ச, அதான் காலயவனனோட பிள்ளைன்னு சொல்கிறேன். யவனேந்திர சுதாங்கிறது இவன் தான் காலயவனனை தான் குறிக்கிறது. அது கேஷி அசுரன். பார்கத்ரதன் யார்? பிருகத்ரதனோட பிள்ளை ஜராசந்தன். பகாசுரன். பக்கிங்கிறது பூத்தனாவோட பேர். பகாவோட பிரதர் சிஸ்டர் வேளாம். ஸோ பக்கி பூத்தனை. கரன்னு அந்த கழுத ரூபத்தில் ஒரு அசுரன் இருக்கானே, அந்த அசுரன். ஷால்வன், அந்த ஷௌபங்கிற விமானத்தோடு சண்டைக்கு வந்தானே அந்த ஷால்வ அரசன். அப்படிப்பட்ட முக்கியமானவர்கள். ஏன் அந்நே ததா நிருபதேகா, இன்னும் மீதி பல ராஜாக்கள், சிசுபாலர்ந்து பல ராஜாக்கள். புவி சந்தி, பல ராஜாக்கள், இப்படி கெட்ட ராஜாக்கள் பூமியில் இருக்கிறார்கள். சந்தி தான், அவர்களை துவம் நீ ஹத்வா கொன்று ஹரஸ்வ ஜகதக பரம், அவர்களை கொன்று இந்த பூமியோட பாரத்தை ஹரஸ்வ நீக்க வேண்டும். ஆஷு சீக்கிரமா, ஹே மாதகா, ஏ அம்மான்னு சொல்கிறான். ये विष्णुना न निहताः किल शङ्करेण ये वा विगृह्य जलजाक्षी पुरन्दरेण ते मुखं सुखकरं सुसमीक्षमाणाः सङ्ख्ये शरैः विनिहताः निजलीलया ते. ஸோ எந்த அசுரர்கள் விஷ்ணுனா ந நிகத்தாகா, விஷ்ணுவால் கொல்லப்பட முடியலை. மதுகைடபரை வந்து விஷ்ணுவால் தனியாக போரிட்டு கொல்ல முடியலை. விஷ்ணுவால் கொல்ல முடியலை அந்த அசுரர்களை. கில சங்கரேன, சங்கர்னாலும் கொல்ல முடியாத அசுரர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஏவா விக்ரஹ்யன்னா சண்டை போட்டு, விக்கிரகம்னா சண்டைன்னு ஒரு அர்த்தம். விக்கிரகம்னா பகவானோட மூர்த்தி விக்கிரகம், அதுவும் விக்கிரகம். ஸோ அது ஒரு சிலை, விக்கிரகம் சொல்கிறது. விக்கிரகம்னா சண்டை, விக்ரஹ்ய சண்டையிட்டு, ஜலஜாக்ஷி கூப்பிட்றா தேவியா, தாமரை கண்களை உடையவளே. ஜலஜான தாமரை, ஜலத்திலிருந்து தோன்றக்கூடியது, ஜலத்திலிருந்து பிறந்தது தாமரை. அட்சி கண்கள், தாமரை கண்களை உடைய தேவி. புரந்தரேன, எவர்களை இந்திரனால் கொல்ல முடியவில்லையோ அவர்களை எல்லாரையும் அவர்களை முகம் சுககரம், உன்னுடைய முகம் முகம், நீ முகத்தாலே அவளை பார்த்தாலே சுககரம் முகம் சுசமீட்சமானாக, உன்னோட மூஞ்சியை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டா, யுத்தத்தில் செத்து போய் உன்னோடைய கூட சாயுஜ பதவி அடைஞ்சிட்டான். எப்படி கிருஷ்ணர் வந்து யாரை கொண்டாலும் அவர் கூடயே சாயுஜ பதவி அடைகிற மாதிரி, யுத்தத்தில் தேவி யாரை கொள்றாளோ அவெல்லாம் தேவியுடைய முகத்தை பார்த்துட்டே அப்படியே அவ கூட போயிடுவான். சங்கே ஷரைஹி வி நிகதாக, நன்றாக சண்டையில், சங்கே போரில், ஷரைஹி உன்னுடைய அம்புகளால் அப்படி கொல்லப்பட்டவர்கள், சுககரம் சுசமீட்சமானாக, உன்னுடைய முகத்தை பார்ப்பவர்களாக அர்த்தம். பார்ஷதர்களாக போயிட்டா, தேவியோட மணி தீபத்துக்காக போயிட்டா அவெல்லாம். எப்படி கிருஷ்ணலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு அவெல்லாம் போனாலோ அது மாதிரி இங்கே தேவியோட முகத்தை பார்ப்பவர்களாக அப்படியே சண்டையில் போரிட்டு தேவி கூட போயிட்டாவா. வி நிகத்தாக நிஜ லீலையாத்த, இதெல்லாம் உன்னோட லீலை இல்லையாம்மா நீ சொல்கிறான். நிகிதான்னு படிக்கப்படாது, நிகிதான்னு அர்த்தம் வேறு. நிகத்தான கொல்லப்பட்டவர்கள். சக்திம் வினா ஹரிஹர பிரமுகாः சுராக்ஷ்ச ந ஏவ ஈஸ்வராः விசலித்தும் தவ தேவதேவி கிம் தாரணா விரஹிதः
பிரபுஹு அபி அனந்தக தர்த்தும் தராம்ச ரஜனி சகல அவதம்சே. ரஜனி சகல அவதம்சேன்னு கூப்பிடுறார். ரஜனின்னு சொன்னான்னா அந்த ரஜனின்னு சொன்னால் இருட்டுன்னு அர்த்தம். அந்த இருட்டை நீக்கக்கூடியவனான சந்திரன், அந்த சந்திரனும் ராத்திரி தானே வரான். ஸோ ராத்திரி வரக்கூடிய ரஜினி சகல, அந்த சந்திரனுடைய சகலம்னு சின்னதாக பிறை சந்திரன். பிறை சந்திரனை அவதம்சம்னா ஆபரணம். பிறை சந்திரனை ஆபரணமாக உடையவளே கூப்பிடுறார். ரஜனி சகல அவதம்சே அப்படின்னா தேவியேன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ பிறைச்சந்திரனை சூடியவளே சக்திம் வினா, உன்னுடைய சக்தி தேவியுடைய சக்தி இல்லாவிட்டால் ஹரிஹர பிரமுகாக விஷ்ணுவோ அல்லது ஹரன் என்று சொல்லக்கூடிய சிவனோ அவர்கள் சுராஷ்ட தேவர்களோ நயேவ ஈஸ்வராக, அவளுக்கு சக்தியே கிடையாது. ஈஸ்வரத்துவம்னாலே சக்தி உடையவர்கள். ஸோ நீ இல்லாட்டனா, நீ தள்ளி போயிட்டேனா அவள் யாருக்குமே சக்தி கிடையாது. விச்சலித்தும் தவ, அசைய கூட முடியாது. ஸோ தவ சக்தி மீனா, அங்கே தவ அங்கே கொண்டு போனோம். உன்னுடைய சக்தி இல்லை என்றால் யாராலையும் அசைய கூட முடியாது இல்லையா. ந ஸ்பந்திதும் அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யில முதல் ஸ்லோகத்திலே வருது. சிவனால் அசைய கூட, சிறு அசைய கூட பண்ண முடியாது. அது மாதிரி இவா யாராலுமே அசைய முடியாது. தேவதேவி, தேவர்களுக்கெல்லாம் தேவியே. கிம் தாரணா ரஹிதக, அதாவது தாரணா சக்தி, தரிக்கக்கூடிய சக்தி. எல்லாருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே பிராணசக்தியாக அந்த தேவி தான் உட்காண்டிருக்கான். ஸோ அப்படி தரிக்கக்கூடிய சக்தி இல்லாவிட்டால் வீரகிதக, அந்த சக்தி எல்லாரையும் தரிக்கக்கூடிய அந்த சக்தி இல்லை என்றால் பிரபுகு அப்படி அனந்தக, அனந்தன் சொல்கிறோம், எல்லையற்றவன்னு பேர் அனந்தனுக்கு. அந்த அனந்தன் ரொம்ப பிரபுவாக இருந்த போதிலும் பிரபுகு அப்பி தராம்ச தர்த்தும் முடியுமான்னு கேட்குறார். பூமியை அவரால் தரிக்க முடியுமா? ஏன்னா ஆதிசேஷன், அனந்தன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பாதாள லோகத்துக்கெல்லாம் கீழே 30,000 யோஜனைக்கு கீழே அப்படி ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்கார். அவர் மேலே தான் 14 லோகம் இருக்குது. ஸோ அவர் தான் பூமியை தரிக்கிறார். அப்படி உன்னுடைய சக்தி அவருக்கு இல்லை என்றால் அப்பேற்பட்ட பிரபுவான அனந்தன் கூட அந்த பூமியை தராம்ச தர்த்தும் கிம் அப்படின்னு அங்கே கிம் அங்கே சேர்த்துக்கணும். பூமியை தரிக்க முடியுமா என்ன? இந்திர உவாச்ச வாச்சா வினா விதிஹி அலம் பவதீஹ விஸ்வம் கர்த்தும் ஹரிஹி கிமு ரமாரஹிதக அத பாதும் சம்ஹர்த்துமீஷ உமயா உஜ்ஜிதக ஈஸ்வர கிம் தேதாபிரேவ சகிதாக பிரபவக பிரஜேஷாக. இந்திரன் இப்போ அடுத்தது இந்திரன் தனியாக ஸ்துதி பண்ணுறான். முதல்ல தேவர்கள் எல்லாம் தேவா ஊச்சுக்கூடு தேவர்கள் மொத்தமாக ஸ்துதி பண்ணினா இவ்வளோ நாழி. இப்போ இந்திரன் தனியாக ஸ்துதி பண்ணுறான்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். வாச்சா வினா விதிஹி, வாச்சாங்கிறது சரஸ்வதியை குறிக்கிறது. வாக்குக்கு அதிதேவதையான அந்த சரஸ்வதி இல்லாவிட்டால் வினா, விதிங்கிறது பிரம்மா பிரம்மாவோட சக்தி யார்? சரஸ்வதி. எல்லாரும் சக்தியாக கொடுத்துருக்கா, தேவி சக்தியை கொடுத்தா அவளுக்கு ஒரு பேர் சரஸ்வதின்னு, இவரோட சக்திக்கு தான் பேர் அது. ஸோ அந்த பிரம்மா அந்த சரஸ்வதி இல்லாவிட்டால் அலம்பவதி இக விஸ்வம் கர்த்தும், பூமியை பண்ண முடியுமான்னு, அவருக்கு சிருஷ்டி பண்ண முடியுமான்னு அந்த சக்தியாகப்பட்ட சரஸ்வதி தான் பின்னாடி இருந்து தூண்டி அவர் பூமி உண்டாக்க பண்ணியிருக்கா. அதனால் அவரால் விஸ்வத்தை பண்ண முடியாது அவள் சரஸ்வதி இல்லாவிட்டால். கிமு ரமாரகிதக, ரமா என்கிற சக்தி இல்லை என்றால், லக்ஷ்மியோட சக்தி இல்லை என்றால் பாத்தும் ஹரிஹி கிம், பாத்தும்னா காப்பாற்றுவதற்கு அந்த ஹரியாகப்பட்டவர் விஷ்ணுவாகப்பட்டவர் செய்ய முடியுமா என்ன? கிம்மு முடியுமா என்ன? சம்ஹர்த்தும் ஈஷ உமையா உஜ்ஜிதகனாலும் விடப்பட்ட உமை என்ற பார்வதி சக்தி இல்லாவிட்டால் சம்ஹர்த்தும் ஈஸ்வரக கிம், அந்த பூமியை அவரை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அந்த ருத்ரனால் முடியுமா, பரமசிவனால் முடியுமா என்ன? தாபிஹி ஏவ சகிதாகா. ஸோ அந்த சக்திகளோடு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம். அந்த சரஸ்வதியோடு பிரம்மாவும் விஷ்ணு லக்ஷ்மியோடையும் அந்த பார்வதியோடு பரமசிவன் அந்த சக்திகளோடு இருக்கிறார்கள் சகிதாக கூடியவர்களாக. பிரபவக பிரஜேஷாக, அப்போ தான் அந்த பிரபுத்துவம் இருக்கிறது, அவளுக்கு அந்த ஃபிட்னஸ் வருது. பிரஜா ஈஷாக, பிரஜைகளை காக்கும் தொழில் எல்லாரும் 3 பேர் தான் அந்த காரியத்தை பண்ணுறா. பிரஜைகளை ஆக்குதல், காத்தல், அழித்தல், இந்த தொழில்களை எல்லாம் சாமர்த்தியம் உடையவர்களாக இருக்கின்றார் என்றால் உன்னுடைய சக்தி தான் காரணம்ட்டு இந்திரன் முடிக்கிறான் அங்கே ஸ்துதியை.
विष्णुरुवाच कर्तुं प्रभुर्न द्रुहिणः न कदाचन अहं न अपि ईश्वरः तव कलारहितः त्रिलोक्याः कर्तुं प्रभुत्वम् अनगे अत्र तथा विकर्तुं त्वं वै समस्तविभवेश्वरी भासि नूनम्. ஸோ விஷ்ணு சொல்கிறார், இப்போ கர்த்தும் பிரபு ந துருகிணகா, துருகிணன்னா பிரம்மான்னு அர்த்தம். ஸோ பிரம்மா சிருஷ்டி பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் அவருக்கு கிடையாது. ந கதாச்சன அகம், நான் பாதுகாக்கிற சக்தி எனக்கு கிடையாது. ந கதாச்சன, ஒரு பொழுதும் எனக்கு அந்த சக்தி கிடையாது. ந அப்பி ஈஸ்வரக தவ கலாரகிதக தேவி, உன்னுடைய இப்போ விஷ்ணு தேவியை ஸ்துதி பண்ணுறார். விஷ்ணுவோட ஸ்துதி தேவியை பார்த்து, நீ இல்லாட்டனா என்னால் சிருஷ்டி பண்ண முடியும், என்னால் யார் பிரம்மா சிருஷ்டி பண்ண முடியாது, நான் ஒரு நாளுமே காப்பாற்ற முடியாது. ஈஸ்வரக நாபி ஈஸ்வரக தவ கலாரகித, கலான அம்சம், கலான்னு சொன்னா ஒரு அம்சம். இப்போ 16 கலைகள் உடையவன் சந்திரன் சொல்கிறோன்னா அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு கலை தான் வருது. அந்த கலாரகிதகான்னு சொல்லும்போது கலை இல்லாவிட்டால், அவருடைய அம்சம் இல்லாவிட்டால். திரிலோக்கியாகா, யாருமே ஈஸ்வரன் கிடையாது. திரிலோக்கியாக, 3 லோகத்துலேயும் ஈஸ்வரன் யாருமே கிடையாது. நீ தான் தாயார் ஈஸ்வரி. கர்த்தும் பிரபுத்துவம் அனகே, அதாவது யாருக்கும் அந்த 3 லோகத்துலேயும் யாருக்குமே பிரபுத்துவம்னு சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியம் யாருக்குமே கிடையாது. அனகேன்னு கூப்பிட்றார், குற்றமற்றவளே தாயாரே. அத்த ததா விகர்த்தும், அது மாதிரி இங்கே ஜாலியாக சந்தோஷமாக போகத்தை அனுபவிக்க கூட முடியாது. ஒரு சக்தி இல்லாட்டனா சுருண்டு கிடப்போம் நம்ம பாயில். ஏதாவது நல்ல போகமாக நல்ல சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியுமா? அப்போது அது கூட அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால் விகர்த்தும், விகாரம் பண்ணுறது கூட முடியாது. தொம்பை சமஸ்த விபவேஸ்வரி, விபவங்கள் வைபவங்களுக்கு எல்லாருக்கும் அதிபதியும் நீதானம்மா. பாசி நூனம், நீதான் பிரகாசிக்கிறாய், எல்லாருக்குள்ளேயுமே வெளியிலையும் நீதான் பிரகாசிக்கிறாய். பானாலே ஒளி, ஒளி படைத்து இருக்கிறாய் அம்மா. கலாரகிதக, தாகான்னு வேண்டாம், கலாரகிதக மாற்றிக்கணும். व्यास उवाच एवं स्तुता तथा देवी तान् आह विबुधेश्वरान् किं तत्कार्यं वदन्तु अद्य करोमि विगतज्वराः. இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயனை பார்த்து, இப்படியெல்லாம் தேவி ஸ்துதிக்கப்பட்டாள். ஏவம் ஸ்துதா ததா தேவி, அப்படி ஸ்துதிக்கப்பட்ட அந்த தேவி ததா அப்பொழுது தானாக எல்லாரையும் பார்த்து சொல்கிறா, தேவி பேசுகிறா. இப்போது விபுதேஸ்வரான், விபுத ஈஸ்வரர்கள், தேவலோகத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் எல்லாரையும் பார்த்து தேவி பேசுகிறா. கிம் தத் காரியம், என்ன செய்யணும் சொல்லுங்க. தத் வதந்து, நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ என்ன பண்ணணும். அத்யா கரோமி, கண்டிப்பாக நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். விகதஜ்வராகா, உங்களை நோயற்றவர்களாக ஆக்குகிறேன். என்னென்ன அர்த்தம்? ஜுரம் பிடிச்சி வந்திருக்கா, ஐயோ என்ன போகிறதோ பூமிக்கு என்ன போகிறதோன்ட்டு எல்லாருக்குமே கவலை. பூமி நல்லா இருந்தால் தான் தேவர்களுக்கே சாப்பாடு, இங்கே ஆஃபீஸ் கொடுத்தா தான் தேவர்களுக்கு சாப்பாடு. அப்போ அவள் ஆகாரம் போயிடும். பூமி கெட்டதாக ஆகிடுதானா தேவர்களுக்கு சாப்பாடு இல்லை. அதனால தான் எல்லோரும் ஒரு ஜுரம் பிடிச்சிருக்கான். ஸோ அந்த ஜுரம் எல்லாம் நீக்கிறதுக்கு நான் பண்ணுறேன். கரோமி விகதஜ்வராக, உங்களை நோயை நீக்கி விடுகிறேன்றான். அசாத்தியம் அபி லோகே அஸ்மின் தத்கரோமி சுர ஈப்சிதம் ஷம்சந்து பவதாம் துக்கம் தராயாஷ்ச சுரோத்தமாக. அசாத்தியமபி லோகே, என்ன முடியாதோ அதை கூட நான் செய்து காட்டுறேங்கிறா தேவி. அசாத்தியமபி, சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சா கூட சொல்லுங்க. லோகே அஸ்மின் தத்கரோமி, நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன். ஸோ சாதிக்க முடியாத கூட நான் சாதிக்க முடியும். சுர ஈப்சிதம், உங்களுடைய விருப்பத்தை, தேவர்களுடைய விருப்பத்தை நான் செய்கிறேன். ஷம்சந்து பவதாம் துக்கம், உங்களுடைய துக்கத்தை சொல்லுங்க என்கிட்ட. என்ன துக்கம் உங்களுக்கு வந்துடுது இப்போ சொல்லுங்க. ஷம்சந்து, யூ டெல் மீ. தராயாஷா, பூமிக்கு என்ன துக்கம் வந்துடுது அதையெல்லாம் சொல்லுங்க. சுரோத்தமாக, தேவர்களே என்கிட்ட உங்களோட துக்கத்தை பகிர்ந்துங்கோ, என்கிட்ட சொல்லுங்கோன்ட்டான். தேவா ஊச்சுஹு வசுதாயி யம்பர ஆக்ராந்தா
सम्प्राप्ता विबुधान् प्रति रुदति वेपमाना च पीडिता दुष्टभूभुजैः वसुधा इयम् இந்த பூமி வசுவை தரிக்கிறாள் அந்த பூமி அவள் வர ஆக்ராந்தா பாரம் தாங்க முடியல அவளுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு பாரத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டவள் சம்பிராப்தா விபுதான் பிரதி எங்ககிட்ட வந்துட்டான் தேவர்களான எங்களுக்கு முன்னிலையில் அவள் வந்தாள் சம்பிராப்தா அடைந்தாள் ருதத்தி அழுது கொண்டு வந்தாள் வேப்பமானா நடுங்கிண்டு அப்படியே விறுவிறுத்து வந்தா எங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வந்தா பீடிதா துஷ்ட பூபுஜைகி எதனால் துஷ்ட பூபுஜைகி துஷ்டர்களான பூபுஜான்னு சொன்னான ராஜாக்கள்னு அர்த்தம் கெட்ட ராஜாக்களினால பீடிக்கப்பட்டவளாக அழுதுண்டு விறுவிறுத்துண்டு எங்கள்கிட்ட ஹெல்ப்புக்கு வந்தா भार अपहरणं च अस्याः कर्तव्यं भुवनेश्वरी देवानाम् ईप्सितं कार्यम् एतदेव अधुना शिवे மங்களமானவளே தேவி பார அபகரணம் ச அஸ்யாக இந்த பூமியுடைய இவளுடைய பாரத்தை நீக்க வேண்டும் அபகரணம் பண்ணுறதுன்னு அபகரிக்க வேண்டும் புவனேஸ்வரி புவனத்துக்கெல்லாம் தாயானவளே ஈஸ்வரியே தேவானாம் ஈப்சிதன் காரியம் தேவர்களுடைய விருப்பமான காரியம் ஈப்சிதம் விருப்பமான காரியம் ஏத்தது இதுதான் இது மட்டும்தான் இப்போதைக்கு இதுதான் எங்களுடைய இப்போதைக்குள்ள அதுனான இப்போ இந்த கஷ்டத்தை நீக்கணும் இதுதான் எங்களுடைய ஒரு விருப்பம் गातितस्तु पुरा मातः त्वया महिषरूपभृत् दानवः अतिबल आक्रान्तः तत्सहायाश्च कोटिशः सो पुरा मुन्नाडी मातः अम्मा त्वया उन्नाल महिषरूपभृत् महिष वडिवम எடுத்த மகிஷாசுரனை கொன்னாலையா தேவி ஸோ மகிஷரூபபிருத் மகிஷரூபத்தை தரித்தவனை அந்த ரூபம் ஏந்திய அந்த அசுரனை காத்திதக நீ கொன்றாய் ஸோ முன்னாடி எங்களுக்காக வேண்டி மகிஷாசுரனை நீ கொண்டிருக்க தானவக ரொம்ப கொடியவனவன் தனுவோடு பிள்ளையாக இருந்தான் அவன் அசுரன் அதிபல ஆக்ராந்தக அவனால் நாங்களெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மகிஷாசுரனால் ஸோ தத் சகாயாஷ்ட கோட்டிஷக அது மட்டும் இல்லை அவன் மட்டும் இல்லை அவனுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு எத்தனையோ கோடி பேர் இருந்தான் ஸோ அவனுடைய சகாயத்தில் கோடி பேர் இருந்தால் அவனும் எங்களை ரொம்ப பீடித்தான் அந்த சமயத்தில் நீ எங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மகிஷாசுரனை கொன்றாய் तथा शुम्भः निशुम्भश्च रक्तबीजस्तथा अपरः चण्डमुण्डौ महावीर्यौ तथैव धूम्रलोचनः दुर्मुखः दुस्सहश्चैव कराळश्च अतिवीर्यवान् अन्ये च बहवः क्रूराः त्वया एव च निपातिताः सो அதே மாதிரி அந்த மகிஷாசுரனை கொன்ற மாதிரி பின்னாடி நீங்கள் என்ன பண்ணினாய் அந்த சும்பன் நிஷும்பன் அவள் பெரிய கொடிய ராஜாக்களாக இருந்தால் அவளுடைய சேவகர்களாக சண்டன் முண்டன் அவள் 2 பேர் இருந்தால் அதனால தான் சாமுண்டானே பேர் வந்தது தேவிக்கு சண்ட முண்டர்களை வதம் பண்ணி அவளுக்கு சாமுண்டான்னு பேர் வந்தது ஸோ அப்படி சண்டன் முண்டன் அப்புறம் சும்பன் நிஷும்பன் ரக்தபீஜன் கொற்ற ரத்தத்தில் இருந்தால் அசுரர்களாக வந்தாலே அப்பேற்பட்ட ரக்தபீஜ அசுரனை அதே மாதிரி தூம்ரலோச்சனன்லாம் இவாளுடைய இந்த சும்ப நிஷும்பனுடைய மந்திரிமார்கள் அவள் கூட உள்ள சேனாதிபதிகள் அவள் எல்லாரையும் தூம்ரலோச்சன் துர்முகன் துஸ்ஸகன் கராளன் இவாள்லாம் அவளுடைய தளபதிகள் அவள் எல்லாரையும் வீரியம் பொருந்தி அவளை எல்லாரையுமே நீ கொன்றாய் அந்நேச்ச பகவக அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இந்த மாதிரி எதிரிகள் வர எங்களை காப்பாற்றிகிட்டே இருந்தே நீ பலரை குரூரமாக இருந்தவர்களை தொயாயேவச்ச நிபாத்திதாக உன்னாலேயே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் நிபாத்தனானது வீழ்த்தப்பட்டார்கள் இப்படி அவர்களை எல்லாரையும் வீழ்த்தி எங்களை எல்லாம் நீ எப்போதும் காப்பாற்றுறாய் अन्ये च बहवः क्रूराः त्वया एव च
तथैव च सुरारींश्च जहि सर्वान् महीश्वरान् भारं हरधरायाश्च दुर्धरं दुष्टभूभुजां. ஸோ ததைவ அது போலவே சுர அரீம்ச்ச தேவர்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய சர்வான் மகீஸ்வரான் தேவர்களாக எதிரி இந்த ராஜாக்கள் பூமிக்கு மட்டும் பாரம்ங்கிறது இல்லை, எங்களுக்குமே எதிரிகள் தான் இந்த அசுரர்கள் எல்லாம், இந்த ராஜாக்கள் எல்லாம். சர்வான் ஜெகி எல்லாரையும் கொண்டுடுவாங்கிற, ஜெகின கொல்லு, ஸோ எல்லாரையும் கொல்லு. ஸோ துர்தரம் துஷ்ட பூபுஜாம் தரிக்கவே முடியல, பூமியால் தாங்க முடியல, அப்படி தரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த பூபுஜாம், பூபுஜான பூமியை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார்? ராஜாக்கள். ஸோ அப்படி துஷ்டர்களான ராஜாக்களை கொன்று தராயாஷ பாரம் ஹர பூமியுடைய பாரத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். व्यास उवाच इत्युक्ता सा तदा देवी देवान् आह अंबिका शिवा संप्रहस्य असिता पांगी मेघगंभीरया गिरा. ஸோ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜன்ட்ட, இத்தியுக்தா சா ததா தேவி, இப்பாறு பிரார்த்தனை பண்ணிட்டா, தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டா, இப்படி சொல்லப்பட்ட அந்த தேவி தேவான் ஆகா தேவர்களை பார்த்து சொல்கிறா, அம்பிகா சிவா, அம்பிகை என்று சொல்லக்கூடியவள், மங்களத்தை அளிக்கக்கூடிய அந்த அம்பிகை தேவி. அவள் சொன்னால் சம்பிரகசியா எப்படி சொல்கிறா? சிரிச்சுண்டே சொல்கிறா. அசிதா அப்பாங்கி அப்படின்னா கடைக்கண்கள் எப்படி இருக்குன்னா கருங்கண்ணா, அப்படி கருமையாக இருக்க கண்களாக, அதிலிருந்து கடைக்கண் பார்வையை விட்டுக்கொண்டு, அப்பாங்கம்னா கடைக்கண் பார்வை, கடைக்கண் பார்வையோடு கூட மேக கம்பீர இடி போல கம்பீரமாக பேசுகிறா தேவி. அப்படி இடி போன்ற சத்தத்தில் அந்த வார்த்தைகளை, கிரா வார்த்தைகளை அவள் சொல்கிறா இப்போ தேவி. श्रीदेवी उवाच मया इदं चिन्तितं पूर्वम् अंश अवतरणं सुराः भार अवतरणं चैव यथा स्यात् दुष्टभूभुजां मया सर्वे निगतव्या दैत्येशाः ये महीभुजः. श्रीदेवी சொல்கிறா இப்போ, மயா இதம் சிந்திதம், நான் ஏற்கனவே இதை யோசிச்சு பார்த்தேன்ப்பா, கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு ஏற்கனவே தெரியும், அப்படி தானே சொல்லுவா, பகவானுக்கு தெரியாத எதாவது நடக்குமா? ஸோ நான் இதை பற்றி ஏற்கனவே நான் நினச்சி வச்சுட்டுருக்கேன். அம்ச அவதாரணம், ஸோ என்னுடைய அம்சத்தால் ஏதாவது ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நான் சுராகா தேவர்களே அப்படி யோசிச்சுட்டுருக்கேன். பார அவதரணம் செய்வ, யாருக்கு? துஷ்ட பூபுஜாம் பார அவதரணம், துஷ்டர்களான அந்த பூபுஜாம் ராஜாக்களுடைய பாரத்தை குறைப்பதற்காக யதாசியாத் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் நான் ஏற்கனவே யோசித்து வச்சுருக்கேன். மயா சர்வே நிகந்தவ்யா, எல்லாருமே கொல்லப்பட வேண்டும், என்னால் எல்லாரும் கொல்லப்பட வேண்டுங்கிறதுல நிச்சயம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தைத்தியேஷாக அசுரர்கள் அரக்கர்கள், தைத்திய ஈஷாக அரக்கர்கள் அசுரர்கள் எல்லாரையுமே, மகீபுஜகா இந்த பூமியை அப்படி ஆண்டுண்டு அனுபவிச்சுட்டு இருக்காளே, அவள் எல்லாரும் என்னால் கொல்லப்பட வேண்டும் என்று நான் யோசித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறா தேவி. मागधाध्याः महाभागाः स्वशक्त्या मन्दतेजसः भवद्भिः अपि स्वैः अंशैः अवतीर्य धरातले. ஸோ மகதராஜா யார்? ஜராசந்தன். ஸோ மகதராஜா மகாபாகாக தேவர்களே கூப்பிட்றா, தேவர்களே ஸ்வசக்தியா, ஸோ உங்களுடைய சக்தியினால் மந்த தேஜசக, ஸோ மந்தமான தேஜஸ் உடைய மகதாத்தியாக, இந்த மந்த தேஜஸக அங்கே வரணும், அதாவது தேஜஸ் குறைஞ்சவா, எப்போ இருக்க கோபமாக குரூரமாகவும் இருக்காளோ அவளுக்கு தேஜஸ் இருக்காது. ஸோ மந்த தேஜசக மகதாத்தியாக, அப்படிப்பட்ட மகதராஜாக்கள் முதலியவர்களை தேவர்களே உங்களுடைய சக்தியினாலும் பவத்பிஹி அபி ஸ்வைஹி அம்சைஹி, நீங்களும் அவதாரம் பண்ணணும், நான் மட்டும் அவதாரம் பண்ண போகிறாது, நீயும் அவதாரம் பண்ணணும்ட்டா இப்போ தேவி. ஸோ உங்களுடைய அம்சங்களால் அவதீரிய அவதாரம் எடுத்து தராத்தலே இந்த பூமியில் அவதாரம் எடுத்து, அப்போ தான் இந்த கிருஷ்ணாவதாரம் ஏன் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கா இல்லையா, அதுக்கு தான் பதில் இப்போ தான் ஆரம்பிக்கிறதுங்க. உங்களுடைய அம்சத்தால் பூமியில் வர வேண்டும்ன்றா தேவி.
मच्छक्तियुक्तैः कर्तव्यं वार अवतरणं सुराः कश्यपः भार्यया सार्धं दिविजानां प्रजापतिः. ஸோ மத்சக்திகி யுக்தைகி, என்னுடைய சக்தியோட நான் உங்களுக்கு சக்தி கொடுப்பேன், அதுக்கெல்லாம் சக்தி வேணுமே, அந்த சக்தி நான் தரேன். கர்த்தவியம் நீங்கள் செய்யணும். அதை பார அவதரணம் சுராகா, அந்த பாரத்தை அடக்கணும் தேவர்களே, நீங்கள் தான் பாரத்தில் அடக்கணும், உங்களுக்கு சக்தி என்னுடைய சக்தி வரும், அந்த சக்தியோடு கூட. கஷ்யபக பாரியையா சார்தம், அங்கே வந்து கஷ்யபர் வரப்போகிறார் பூமிக்கு, அவரும் வரப்போகிறார். கஷ்யபர் யார்? அதிதியோடு வரப்போகிறார். ஏன்னா அதிதியும் கஷ்யபருக்கும் பூமிக்கு வரணும்னு வர்ணன் சாபம் இருக்குது ஏற்கனவே. ஸோ அந்த வர்ண சாபம் இருக்குது. பிரம்மாவும் சரி போயிட்டு வான்னு விட்டார் இல்லையா. அதிதியும் அந்த அவள் வந்து சக்கலத்தில் அவள் கோச்சிண்டா, அப்படி அவளுக்கு அதிதிக்கு சாபம் கிடச்சிது. கஷ்யபருக்கு வந்து வர்ணனோட குதிரையை திருப்பி கொடுக்கலை. குதிரையை வாங்கிட்டு அதை யாகம் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமலே உட்காந்துருந்தார். அதனால வர்ணன் சபிச்சுட்டான். அப்படி அந்த மாதிரி அதிதியும் கஷ்யபருக்கு சாபம் இருக்கிறனால அவளும் வருவா. திவிஜானாம் பிரஜாபதி, தேவர்களுடைய பிரஜாபதியாக இருக்கக்கூடிய எல்லா தேவர்களையும் அந்த முழு சிருஷ்டி பண்ணினார் கஷ்யபர். ஸோ அந்த பிரஜாபதியும் பூமிக்கு வரப்போகிறார் தேவி சொல்கிறா. இப்போ அவர் தானே வசுதேவர் தேவியாக வரா. கஷ்யபரும் அதிதியும் தான் வசுதேவர் தேவியாக பூமியில் வரா. यादवानां कुले पूर्वं भविता आनकदुन्दुभिः तथैव भृगुशापात् वै भगवान् विष्णुः अव्ययः. ஸோ யாதவானாம் குலை எது குலத்தில் வரப்போகிறார்? யாதவர்களோட குலத்தில் வரப்போகிறார். யார்? பவிதா ஆனகதுந்துபி. ஆனகதுந்துபின்னு பேர். ஆனகம் என்ற வாத்தியமும் துந்துபி என்ற வாத்தியமும் வசுதேவர் பிறக்கும்போது தேவலோகத்தில் முழங்கியது, அதனால் அவருக்கு ஆனகதுந்துபினே பேர். ஸோ அந்த வசுதேவர் அந்த எது குலத்தில் பிறக்க போகிறார். முதல்ல அவர் வருவர். அதே மாதிரி பிருகு ஷாபாத், பிருகுவோட சாபம் கிடச்சிருக்க விஷ்ணுவுக்கு. அப்போ பிருகு பொண்டாட்டியை கொண்டுட்டார் சொல்லி ஒரு சாபம் விட்டுட்டாலே, பிருகு நீ பூமியில் போய் பொண்டாட்டியை பிரிஞ்செல்லாம் கஷ்டப்படுறனாலாம் ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. ஸோ அது அந்த விஷ்ணுகு அப்படி பிருகுவோட சாபத்தில் பல அவதாரம் எடுப்பைன்னு விட்டு வேறு சொல்லியிருக்காரு. ஒரு அவதாரம் இல்லை, ராமாவதாரம் மட்டும் கிடையாது, பல அவதாரம் எடுப்பைன்னு வேறு சாபம் கொடுத்துருக்காரு பிருகு. அதனால அவர் இந்த விஷ்ணுவும் அவ்வியக அழியாத அந்த விஷ்ணுவும் பூமியில் அவதாரம் எடுக்க போகிறார். अंशेन भविता तत्र वसुदेवसुतः हरिः तदा अहं प्रभविष्यामि यशोदायां च गोकुले. सो अंशेन भविता तत्र. ஸோ அப்படி வசுதேவருடைய சுதாக பிள்ளையாக ஹரிஹி அந்த பகவான் விஷ்ணுவாகப்பட்டவர் தன்னுடைய ஒரு அம்சத்தால் பூமியில் வருவார். ஸோ கிருஷ்ணராக வசுதேவருக்கு பகவான் பிறப்பார் சொல்கிறா தேவி. ததா அகம் பிரபு விஷயாமி, நானும் வருவேன், நானும் பூமிக்கு வருவேன். யசோதாயாம்ச கோகுலே, யசோதைக்கு மகளாக பூமிக்கு நான் அப்போ வருவேன். அப்போ தானே மாத்திரா, யசோதையோட பொண்ணோடு கூட கிருஷ்ணரை மாத்திரா இல்லையா. ஸோ அந்த யசோதையோடைய மகளாக யோகமாயாவாகப்பட்ட நான் பூமிக்கு வருவேன் கோகுலத்தில். कार्यं सर्वं करिष्यामि सुराणां सुरसत्तमाः कारागारे गतं विष्णुं प्रापयिष्यामि गोकुले शेषं च देवकी गर्भात् प्रापयिष्यामि रोहिणीं मत्शक्त्या उपचितौ तौ च कर्तारौ दुष्ट संक्षयम्. சர்வம் காரியம் கரிஷ்யாமி, எல்லா காரியம் நான் முடிக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டே இல்லை, என்கிட்ட விட்டுருங்கோ, எங்கிட்ட அந்த கவலையெல்லாம் விட்டுருங்கோ, நான் பார்த்துக்கிறேன், எல்லா ராஜாக்களை கொள்கிற காரியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டா. எல்லா காரியம் நான் பண்ணுறேன். சுராணாம் சுரசத்தமாக, தேவர்களுடைய காரியமாச்சா விடவே மாட்டேன் நான். ஸோ சுரசத்தமாக தேவர்களே நான் பண்ணுறேன். காராகாரே கதம் விஷ்ணு, ஜெயிலுக்கு போவார் யார்? விஷ்ணு. அந்த கம்சனோட ஜெயிலுக்கு போயிட்டு பிராப்பயிஷ்யாமி, அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு அந்த வசுதேவராக இருக்கும்போது நான் கோகுலே விஷ்ணு, அந்த விஷ்ணு அங்கே பிறப்பார். யார்? கிருஷ்ணராக பிறப்பார் வசுதேவருக்கு. அந்த பிறந்த விஷ்ணுவை நான் என்ன பண்ணுவேன்? கோகுலே பிராப்பயிஷ்யாமி, கோகுலத்தை கொண்டு சேர்த்து விட்ருவேன். என்னோடய வேலை அது. ஸோ கிருஷ்ணர் பிறந்த உடனே கோகுலத்தை அந்த குழந்தையை கொண்டு நான் அடைவிப்பேன். ஐ வில் டூ தட் அப்படிங்கிறான். சேஷம் ச தேவகி கர்ப்பாத், ஆதிசேஷனாக இருக்க சேஷங்கிறது ஆச்சா. ஓ, இவளுக்கு அந்த கொரகர்ப்பம் ஏற்படுது மீதி.
அது குறகர்ப்பம் ஏற்படுதா தேவகி கர்ப்பாத் பிராபயிஷ்யாமி. ஸோ தேவகியோட இந்த குறப்பிரசவத்தை நான் என்ன பண்ணுவேன், அங்கே கொண்டு போய் சேர்த்துருவேன். யார்கிட்ட? ரோஹிணியை கொண்டு சேர்த்துருவேன். வசுதேவரோட இன்னொரு பொண்டாட்டி. அதான் சேஷம் பலராமனா பிறக்க போகிறார். ஆதிசேஷன் தான் பலராம அவதாரமாக எடுக்க போகிறார். ஸோ அந்த தேவிகர் கர்ப்பத்திலிருந்து அந்த மிச்சமாக விழுந்ததை, அந்த சேஷங்கிறதுக்கு அதுலேயும் மிச்சமாக விழுந்ததுங்கிறதுன்னு சொல்லலாம். ஸ்ரவதி, கர்ப்பம் ஸ்ரவதின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கர்ப்பத்தை நான் ஆதிசேஷனுடைய அந்த ரூபத்தை நான் ரோஹிணியோட கர்ப்பத்தில் கொண்டு சேர்ப்பேன். மத் சக்தியா உபஜித்தவ். இதெல்லாம் மாயாசக்தி வேணும். யோக மாயை தான் அதெல்லாம் பண்ண முடியும். சாதாரண உள்ளவா பண்ண முடியுமா? ஸோ அதனால் அந்த யோக சக்தியால் நான் எடுத்துக்கொண்டு நான் அதை உபஜித்தவ் தவ். அப்படி நான் என்னால் செய்யப்பட்ட அவர்கள் கர்த்தாரவ் துஷ்ட சம்சயம். அவள் 2 பேரும் பண்ணுவாப்பா. இதான் என்னோட வேலைங்க. என்னோட வேலையை நான் ஒழுங்காக பண்ணி முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் அவள் 2 பேருமா சேர்ந்து இந்த துஷ்டர்களை நன்னா க்ஷயம் பண்ணுவாள். எல்லாரும் நீக்கிற காரியத்தை அவள் 2 பேரும் செய்துப்பா. दुष्टानां बुभुजां कामं द्वापरान्ते सुनिश्चितम् इन्द्र अंशः अपि अर्जुनः साक्षात् करिष्यति बलक्षयम्. ஸோ துஷ்டானா பூஜா, கெட்ட ராஜாக்கள், இந்த பூமியை அனுபவிக்கக்கூடிய ராஜாக்கள், காமம் துவாபர அந்தே, துவாபர முடிவில், ஏன்னா கிருஷ்ணாவதாரம் துவாபர முடிவில் தான் வருது. ஸோ அந்த துவாபர யுகம் முடிகிற சமயத்தில் சுநிஷ்டிதம், நிச்சயமாக இந்திர அம்சகாபி அர்ஜுனகா, இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் வருவேன் இல்லையா. குந்திக்கு பிறக்கும்போது ஒரு தேவதையை அப்போ வேண்டி தான் இந்த குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை. அப்போ இந்திரனை வேண்டிக்கும் போது அர்ஜுனன் பிறப்பான். அப்படி இந்திர அம்சமாக வந்த அர்ஜுனன் சாட்சாத் கரிஷ்யதி பலக்ஷயம். ஸோ கிருஷ்ணர் நேர போய் சண்டை போட்டு பலம்னா சேனையை க்ஷயம் பண்ண மாட்டார். அவர் சேனையை அழிக்க மாட்டார். இந்திர அம்சமாக வந்த அர்ஜுனனை வச்சு முடிப்பார் கிருஷ்ணர். ஸோ அப்படி அவர் பலட்சயத்தை அந்த அர்ஜுனன் செய்வார். धर्मांशो अपि महाराजः भविष्यति युधिष्ठिरः वायु अंशः भीमसेनश्च अंश अश्विनी अंशौ च यमौ अपि. ஸோ தர்மருடைய அம்சத்தினால தர்ம தேவதையை குந்தி கும்பிட்டதுனால பிறக்கிறவர் யுதிஷ்டர், முதல் குழந்தை. ஸோ மகாராஜாவாக யுதிஷ்டர் அவரும் வருவார், அந்த பூமிக்கு வருவார். வாயுவை கும்பிட்டு குந்திக்கு பிறக்கிறவன் பீமசேனன். ஸோ பீமசேனன் வாயுடைய அம்சமாக வருவான். அஸ்வினி அம்சம் யமவுன்னா ட்வின்ஸு. ஸோ அஸ்வினி தேவர்களை கும்பிட்டதுனால யார்? நகுலன் சகாதேவன், அப்படி 2 பேராக வரா இல்லையா. அப்படி எல்லா தேவர்களும் அப்படி பூமியில் வந்துடுவான்றா தேவி. वसोहो अंशः अथ गाङ्गेयः करिष्यति बलक्षयं व्रजन्तु च भवन्तः अद्य धरा भवतु सुस्थिरा. ஸோ வசுவுடைய அம்சமாக காங்கேயன், கங்காபுத்திரனாக, கங்காபுத்திரன் யார்? பீஷ்மர் வசு இல்லையா. ஒரு 7 அஷ்டவசுக்களும் அதில் 6 வசுக்களுக்கு ஒன்றும் இது கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது. அப்புறம் கிருஷ்ணர் வரார். ஸோ கிருஷ்ணர் வசுக்களில் அவள் தேவகிக்கு பிறந்து போகிறவா பாதி வசுக்கள் போய்ட்றா. ஒரே ஒரு வசு மட்டும் இந்த கதை ஏற்கனவே பெரிய லாங்காக படித்தோம் நம்ம. இந்த வசு இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் இந்த நந்தினி பசு ஆசைப்பட்டா, அவள் பொண்டாட்டி, அந்த வசுவோட பொண்டாட்டி ஆசைப்பட்டா. அதனால வசிஷ்டர் அபகரிச்சினரை போயிட்டார், ஆம்படையார். அந்த வசு சொல்லாத கேட்காம வசிஷ்டர் இல்லாத நேரத்தில் அந்த பசுவை தூக்கின்னு போயிட்டார். கோவம் வந்துடுது வசிஷ்டருக்கு. நீ பூமிக்கு போனார், நீ மட்டும், மற்ற வசுக்கள்லாம் கூட தான் வந்தா, ஆனால் காரியத்தை பண்ணிடுது இந்த வசு. அதனால நீ மட்டும் பூமியில் ரொம்ப நாளைக்கு இருப்பேன், மற்றவாள்லாம் வந்துடுவா.
நீ மட்டும் ரொம்ப நாளைக்கு இருப்பேனார். அதனால தான் பீஷ்மர் ரொம்ப ஆயுசு உட்காந்துருக்கார் அவர். ஸோ அப்படி கங்காபுத்திரனாக பிறந்த பீமர், அது அவர் பீஷ்மர் வந்து வசுவோட அம்சம். பலக்ஷயம் கரிஷதி, அவர் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 10,000 பேர் கொல்லுவேன்னு சபதம் இல்லை சண்டை போடுறார் மகாபாரத போர். அவரும் சேனையை நாசம் செய்வார். விரஜந்தூஜ பவந்தக, எல்லாரும் போங்கப்பா வேலை முடிஞ்சுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா தேவி. பவந்தக அத்திய விரஜந்து, எல்லாரும் கிளம்பி போங்கோ. தரா பவது சுஸ்திரா, ஸ்திரமாக இருமா, கவலையப்படாதுமா, நீ சுஸ்திரமாக இருந்துக்கோ அப்படின்னு தராவை பார்த்து சொல்கிறா. பூமாதேவி நீ ஸ்திரமாக இருந்துகொள்னு ஆதிபராசக்தி எல்லாரையும் விடை கொடுத்து அனுப்புகிறான். பார அவதரணம் நூனம் கரிஷ்யாமி சுரோத்தமாக கிருத்வா நிமித்த மாத்ரான் தான் ஸ்வசக்தியா அகம் ந சம்சயः குருக்ஷேத்ரே கரிஷ்யாமி க்ஷத்ரியாணாம் ச சம்சயம். ஸோ நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். சுரோத்தமாக தேவர்களே, பார அவதரணம், இந்த பூமியோட பாரத்தை நான் கண்டிப்பாக இறக்குவேன். கரிஷ்யாமிக்க செய்வேன். கிருத்வா நிமித்த மாத்திரான் தான், இவர்களெல்லாம் நிமித்தமாக இருப்பாள். இந்த அர்ஜுனன் இவள் எல்லாரும் சண்டை போடுறா, இந்த குருஷேத்திர போரில் அவெல்லாம் நிமித்தமாக இருப்பாளே தவிர நான் என்னுடைய மாயாசக்தி இல்லாமல் யாருமே காரியம் பண்ண முடியாது சொல்லியாச்சு. அதனால தேவியோட சக்தி தான் அங்கே ஆட்டி படைச்சி எல்லாரும் யாரை கொல்லணுங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதெல்லாம் அந்த சக்தி தான். ஸோ அதனால குருஷேத்திரத்தில் சத்ரியானாம் சம்சயம் கரிஷ்யாமி, இந்த சத்திரியர்களை மொத்தத்தை கூண்டோடு நான் அழிக்க போகிறேன் இந்த மகாபாரத யுத்தத்தில்னு சொல்லிட்டான். குருக்ஷேத்ரே கரிஷ்யாமி க்ஷத்ரியாணாம் ச சம்சயம். ஓகே. அசூயா ஈர்ஷ்யா மதிஹி த்ரிஷ்ணா மமதா அபிமதா ஸ்பிருஹா ஜிகீஷா மதனக மோகக தோஷைஹி நங்ஷ்யந்தி யாதவாஹ பிராமணஸ்ய ச சாபேன வம்சநாசக பவிஷ்யதி. ஸோ அசூயா ஈர்ஷ்யா மதிஹி, அதாவது பொறாமை, போட்டி. அசூயா, யார் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி, பொறாமை. அப்புறம் அந்த அப்படிப்பட்ட புத்தி. திருஷ்ணா, பேராசை, ராஜ்யம் எனக்கு தான், அப்படியா? அப்படி தானே இருந்தார் ராஜாக்கள்லாம், அப்படி தானே பேராசையோடு நான் தான் ராஜ்யத்தை முழு ராஜ்ய சக்கரவர்த்தியாக நான் இருக்கணும். துரியோதனோட ஆசைக்கு அளவு இருக்கா? ஸோ மமதா அபிமதா, என்னோடது எல்லாம் என்னோடது அப்படிங்கிற மமதை. அப்புறம் அபிமதான்னு செருக்கு, அப்படி ஒரு செருக்கு. ஸ்பிருகா, அட்டாச்மெண்ட், ஆசை, இன்னும் வேணும் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட். ஜிகீஷா, ஜெயிக்கணும், ஜிகீஷான்னு ஜெயிக்கக்கூடிய ஆசை. அப்புறம் மதனகன்னு காமம், எல்லாத்துலேயும் விருப்பம், எல்லாம் வேணும் அப்படி. மன்மதனோட ஆட்டம். மோகங்கிறது என்னது? எல்லாம் நம்ம கிடைக்கிறதுங்கும் போது ஆனந்தத்தோடு எல்லையில் அனுபவிக்கிறது, அது அப்படியே மோகத்தில் ஆழ்ந்து போகிறது. அப்படிப்பட்ட தோஷைகி, இந்த மாதிரிப்பட்ட தோஷங்களினால் யாதவாக நங்ஷியந்தின்னுட்டார். ஸோ கடைசியில் யாதவ படை இருக்கும்போது அவளுக்கு ஒருத்தருக்கொத்தர் போட்டி பொறாமை ஏற்படுறது, கடைசியில் ஒருத்தருக்கொத்தரே அடித்து சாகிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசையினால் கடைசியில் யாதவர்களும் அழிந்து போவார்கள், இந்த யாதவ குலத்தையும் அழிஞ்சே போயிடும். அதுவும் நான் பண்ணிடுறேங்கிறான். பிராமணஸ்ய சாபேன, ஸோ பிராமண சாபத்தினால தானே ஏற்படுறது யாதவகுல அழியிறது. வம்சநாசகா பவிஷ்யதி, அந்த யதுகுல வம்சமே பூண்டோடு அழிஞ்சு போகும். பகவானபி சாபேன त्यक्षति एतत् कलेवरं भवन्तः अपि निज अंगैश्च सहायाः शार्ङ्गदन्वनः. ஸோ பகவான் அவரும் ஒரு சாபத்தினால त्यक्षति एतत् कलेवरं. ஸோ பிராமண சாபம் எது குலத்துக்கு, மொத்தமாக குலத்துக்கே சொல்லுது. பகவான் யாதவ குலத்தில் தான் இருக்கார், அதனால் அவருக்கும் அந்த சாபம் ஒட்டிக்கிறது. அதனால அவரும் அந்த சாபத்தினால கலேவரம்னு சொன்னா சரீரம்னு அர்த்தம்.
ஸோ ஒரு அங்கங்களோடு கூடியதுன்னு அர்த்தம். அப்படின்னா சரீரம்னு அர்த்தம். ஸோ சரீரத்தை அவரும் விடுவார், இந்த சாபத்தினாலே அவரும் சரீரம் விட்டுடுவார். பவந்தகா அபி, நீங்களெல்லாம் பிறந்தேல, நிஜ அங்கை ஹீச்ச சகாயாகா ஷார்கதன்வனகா, உங்களுடைய அங்கங்களோட, நீங்கள் உங்களுடைய சரீரங்களோட ஷார்கதன்வனக சகாயாகா. ஷார்கதன்வனக யார்? விஷ்ணு. ஸோ விஷ்ணு பூமியில் வரும்போது அந்த ஷார்ங்கம்ங்கிற வில்லையுடைய அந்த விஷ்ணுடைய அவதாரம் அந்த பூமியில் ஏற்படும் போது நீங்களும் உங்களுடைய அங்கங்களோட, உங்களுடைய சரீரங்களோட அம்சங்களோட அவருக்கு சகாயமாக இருப்பீர்கள் இல்லையா? சகாயாகா, அவர்களுக்கு சகாயமாக இருப்பீர்கள். பிரபவந்தோ ச நாரிகாஹ மதுராயாம் ச கோகுலே. அது ஒரு லைன் தான் இருக்குது. ஓகே. ஸோ ச நாரிகாக, உங்களுடைய மனைவிமார்களோடு கூடயே பூமிக்கு வருவேன். ஸோ கோபிகளை மதுராயாம் ச கோகுலே, மதுரையிலையும் பிறப்பேன், மதுரையிலையும் சில பேர்லாம் மதுரையில் வருவேன், சில பேர்லாம் கோகுலத்தை பிறப்பேன். அப்படி எல்லா இடத்துலையும் பகவான் கூட இருக்கணும். பகவான் கோகுலத்தில் இருக்கும்போது கோகுலத்தில் உள்ளவாலாம் ஹெல்ப் பண்ணோம், மதுரை வரும்போது மதுரையில் உள்ளவாலாம் ஹெல்ப் பண்ணோம். அப்படி பிரபவந்து, அப்படி ஆக கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டா தேவி. व्यास उवाच इत्युक्त्वा अन्तर्ददे देवी योगमाया परात्मनः सधरा वैसुरा सर्वे जग्मुः स्वानि आलयानि च धरापि सुस्थिरा जाता तस्या वाक्येन तोषिता. ओके. இத்தியுக்துவா வியாசர் சொல்கிறார், இப்போ ஜனமேஜயன்ட்ட இவ்வாறு சொல்லிவிட்டு தேவி அந்தர்தானம் ஆகிட்டா, காண போயிட்டா. அவ்வளோதான். தேவி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு யோகமாயா பராத்மனகா, யோகமாயா பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த புருஷனுடைய யோகா சக்தி, யோகமாயை என்கிற அந்த சக்தியானவள், ஆதிபராசக்தியானவள் மறைந்தாள். சதரா வைசுராகா, தராவோடு கூட, பூமாதேவியோடு கூட அந்த தேவர்கள் சர்வே ஜக்முகு ஸ்வானி ஆலயானி, அவாவோடு இருப்பிடத்திற்கு அவர்கள் கிளம்பி சென்றார்கள். எல்லோரும் கிளம்பி போயிட்டா, அவாவா பூமியோடு கூட எல்லோரும் அவாவா வந்த இடத்துக்கே போனான். தரா அபி சுஸ்திரா ஜாதா, பூமி ஸ்திரமாயிட்டா. இப்போ அவளுக்கு நடுக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, குழப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ தஸ்யா வாக்கியேன தோஷிதா, தேவியுடைய அந்த வார்த்தையால் சந்தோஷப்பட்டு அந்த பூமியும் ஸ்திரமாக இருந்தாள். ओषधि विरुदा उपेता बभूव जनमेजय प्रजाश्च सुखिनः जाताः द्विजाश्च आपुः महोदयं सन्तुष्टा मुनयः सर्वे बभूवुः धर्मतत्पराः. ஸோ தேவி பூமாதேவி சந்தோஷப்பட்டா என்ன ஆகிடும்? ஓஷதி வீருதா, அந்த மரங்கள் செடி கொடிகள்லாம் செழிப்பாக வளர்ந்துடும். பூமி துக்கப்பட்டால்னா ஒன்று வராது, ஒரே பஞ்சம்தான் நாட்டில். ஸோ அதனால் பூமி சந்தோஷப்படுறதுனால இப்போ ஓஷதி மரங்கள் எல்லாம், அப்புறம் வீருதாங்களும் எல்லாம் செடி கொடிகள் தான். ஸோ அந்த செடி கொடிகள்லாம் நல்லா பல நல்லா வளர்ந்துருது. உபேதா, அப்படி அவதோடு கூடியவளாக அந்த தேவி பிரகாசமாக இருக்கா. பபுவ ஜனமேஜயா அப்படி ஆயிட்டா பூமாதேவி. பிரஜாஷ்ட சுகினக ஜாதா, அப்போது எல்லாம் பூமியில் எல்லாம் கிடைக்கிறதுனா மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். சுகினக ஜாத்தாக, எல்லாருமே சந்தோஷம் அடைந்தார்கள். துஜாஷ்ட ஆப்புகு மகோதயம், இப்போ யார் துஜர்கள், பிராமணோத்தமர்கள் யாகம் பண்ணுறதுக்குள்ள பொருட்கள்லாம் தாராளமாக கிடைக்கிறது. அதனால யாகம் வைக்க பண்ணி அவளுக்கு மேன்மை அடையிறான். ஸோ அது மகா உதயம் மகோதயம், அப்படி மகா உதயத்தை அடைந்தார்கள் பிராமணர்கள். சந்துஷ்டா முனியக சர்வே, முனிவர்கள் ஆனந்தப்பட்டார்கள். பபூஹு தர்ம தத்பராக, தர்மத்தில் ஈடுபட்டார்கள். எல்லாரும் அவ தர்ம காரியத்தை பார்த்துட்டு பூமி செழிப்பாக இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வந்துடும், ஆனந்தம் ஏற்பட்டுடும். பூமி செழிப்பாக இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருந்தார்கள்.
अथ विंशोऽध्यायः व्यास उवाच शृणु भारत वक्ष्यामि भार अवतरणं तथा कुरुक्षेत्रे प्रभासे च क्षपितं योगमायया भारत जनमेजया अनुकुपुरा பரதகுல தோன்றலே ஜனமேஜயா சுணு கேளு வியாசர் சொல்கிறார் வட்சாமி பார அவதரணம் பாரத பூமியோட பாரத்தை எப்படி குறைத்தாள் தேவி எப்படி குறைத்தாள் அப்படிங்கிறத சொல்கிறேன் குருட்சேத்திரே பிரபாசே குருட்சேத்திரத்தை ஏற்பட்டது அந்த பார அவதரணம் பிரபாச க்ஷேத்திரத்தில் அப்புறம் க்ஷபிதம் யோகமாயையா க்ஷபிதம்னு சம்ஹாரம் பண்ணுறா தேவி ஸோ யோகமாயினால் ஏற்பட்ட அந்த சம்ஹாரத்தை பற்றி நான் சொல்கிறேன் கேளு यदुवंशे समुत्पत्तिः विष्णोः अमिततेजसः भृगुशापप्रतापेन महामायाबलेन च ஸோ எது வம்சத்தில் சமுத்பத்திக்கு விஷ்ணோஹோ நான் விஷ்ணு பிறக்கத்தை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ ஸோ வியாசர் சொல்கிறாருங்க ஸோ எப்படி எதுகுலத்தில் நல்ல விஷ்ணுவுடைய அந்த உற்பத்தி எப்படி ஏற்பட்டது அமித தேஜஸக அளவில்லாத தேஜஸ் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவுடைய அந்த பிறப்பு அப்புறம் எது வம்சத்தில் பிருகுஷாப பிரதாபேன மகாமாயா பலேனச்சா அது எப்படி வந்தது அந்த உற்பத்தியே ஏற்பட்டது அவதாரம் பிருகுஷாபத்தினால பிருகுங்க என்ற அந்த முனிவர் சபித்ததுனால அந்த பிரதாபத்தினால அதுவும் மகாமாயா அந்த சக்தி இருந்தால் தான் அவதாரம் எடுக்க முடியும் ஸோ அந்த மகாமாயாவுடைய சக்தியை ஏற்றுக்கொண்டு எப்படி அவர் அவதாரம் பண்ணினார் எது வம்சத்திலங்கிறத சொல்லுறேன் क्षितिभार समुत्थार निमित्तम् इति मे मतिः मायया विहितः योगः विष्णोः जन्मधरातले ஸோ क्षितिभार सम உத்தாரணம்னு இது தூக்கி எறிகிறது உத்தாரணம்னா அப்படியே அதை தூக்கிறது அந்த பாரத்தை வந்து தூக்கி களைஞ்சி விடுறது ஸோ அந்த நிமித்தம் அதுக்காக வேண்டி அந்த நிமித்தத்துக்காக அந்த காரணத்துக்காக இவர் வந்து பூமியில் அவதாரம் பண்ணினார் மாயையா விகிதக யோகமாயையா விகிதக ஸோ அந்த யோகமாயை ஏற்றுக்கொண்டு அவளால் செய்யப்பட்டு விஷ்ணோஹோ ஜென்ம தராதலே பூமியில் அந்த விஷ்ணுவுடைய ஜென்மம் யோகமாயினால் ஏற்றுக்கொண்டு அவர் வந்தார் கிம் சித்ரம் நிருபதேவி சா ब्रह्म विष्णुसुरानपि नर्तयति अनिशं माया त्रिगुणान् अपरान् किमु सो देवी सा ब्रह्म विष्णुसुरानपि नर्तयति देवी அந்த தேவி என்ன பண்ணுறா பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தேவர்களையும் ஆட்டி வைக்கிறா நிருத்தியதி நடனமாட வைக்கிறா அவளோட தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட வேண்டியிருக்கு ஸோ அப்படி பிரம்மா விஷ்ணு தேவர்களை எல்லாரையுமே நர்த்தயதி அனிஷம் ஆல்வேஸ் அவளுடைய பிறக்கணும்னா பிறக்க வேண்டிதான் அந்த மாதிரி இருக்க அவளை ஆட்டி வைக்கிறாவா அந்த மாயாதேவி கிம் சித்திரம் இருப்ப அப்படி இதில் என்ன ஆச்சரியம் தேவி அப்படி ஆட்டி வைக்கிற வச்சு திரிகுணான் அபரான் 3 குணங்களோடு மற்றவர்களை அவளை ஆட்டி வைக்க மாட்டாளா என்ன ஸோ நம்மளாம் ஏமாத்துறோன்றார் ஸோ வியாசரே சொல்கிறார் இங்கே ஜனமேஜயரை பார்த்து பிரம்மா விஷ்ணு சிவனையும் ஆட்டி வைக்கக்கூடிய தேவி தேவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய தேவி அபரான் மற்றவர்களை அந்த 3 குணங்களை உடையவர்களை அவள் ஆட்டி வைக்கிறது வந்து என்ன ஆச்சரியம் எல்லாரும் ஆட வேண்டிதான் அவளுக்கு ஏற்ற மாதிரி நர்த்தயதி அனிஷம் மாயா நர்த்தயதி கர்ப்பவாச உத்பவம் துக்கம் விண்மூத்ரஸ்நாயு சன்யுதம் விஷ்ணோர் ஆபாதிதம் சம்யக் யயா விகத லீலையா ஸோ கர்ப்பவாச உத்பவம் கர்ப்பவாசத்தில் என்ன துக்கம் இல்லையா பாகவத்தில் பார்த்தோமே ஜந்துருவாச்சான்ட்டு அது அழறது இப்படி நான் 7ஆம் மாதத்தில் இப்படி கஷ்டப்பட்டேனே அப்படி வட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த ஜந்துருவாச்சான்னு ஒரு ஸ்லோகம் வருது இல்லையா பாகவத்தில் ஸோ அப்படி கர்ப்பவாசத்தில் ஏகப்பட்ட துக்கம் விண் மூத்திர மூத்திரத்துக்கு நடுவில் கிடக்கு குழந்தை
ஸோ விண்மூத்திர ஸ்நாயு, ஸ்நாயுன்னா நரம்பு, அந்த வெயின்ஸ், அந்த வெயின் எல்லாம் அப்படியே ஓடுறது, குறுக்கு நடுக்கு ஓடுறது, அதுக்கு நடுவில் இந்த குழந்தை கடந்து துடிச்சுண்டு அப்படி இட்டுக்கு பிடிச்சின்னு இருக்கு இல்லையா, அது கூட இருக்கக்கூடிய சம்யுத்தம், அதோடு கூடி அந்த குழந்தை அவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறது. அப்படி அந்த ஒரு துக்கத்தை விஷ்ணு கிடச்சிது. இப்போ விஷ்ணோஹோ ஆபாதிதம், ஆபாதிதம்னா நான் அடைவிக்கப்பட்டது, விஷ்ணுவுக்கு அடைவிக்கப்பட்டது, பூமியில் பிறந்து போன்னு சொல்லிட்டார். இப்போ தேவகியோட வயத்தில் வந்து பிறக்கிறாரு. சம்யக்கு யயா வி கத லீலையா, அந்த தேவி தான் இதெல்லாம் பண்ணி வைக்கிறா. நீ பிறான்னு சொன்னால் அவரை வந்து பிறக்க வேண்டியதான். அப்படி பிறந்தார். வி கத லீலையா, அவள் பெரிய லீலை, இது சாதாரண லீலை. அவள் லீலை பண்ணணும்னு நினச்சிட்டா, அந்த நோக்கி போயிட்டா. அதனால இப்போ விஷ்ணுவுடைய பிறப்பு ஏற்பட்டது. पुरा रामावतारे अपि निर्जरावानराकृताः विदितं ते यथा विष्णुः दुःखपाशेन मोहितः. முன்னாடி ஜனமேஜயா, முன்னாடி புறா, முன்னாடி ராமாவதாரம் எடுக்கும்போதும் இந்த தேவர்கள்லாம் பிறக்க வேண்டி வந்துகுது. அப்போது விஷ்ணு பூமிக்கு வந்தார், ராமரா வந்தார் அப்போது இல்லையா. நிர்ஜராகான தேவர்கள், நிர்ஜராகான ஜரையே கிடையாது. என்றைக்குமே 25 வயசு, தேவர்களுக்கு வயசு எப்போவுமே 25. நிர்ஜராகா, ஜரை கிடையாது. ஜரைன்னு முதுமையை அடையாதவர்கள் தேவர்கள். வானராக கிருதாக, அவளாக வானராக பிறக்க வேண்டியது. பூமியில் எல்லோரும் தேவர்கள்லாம் வானரங்களாக வந்துடுது ராமாவதாரத்தில். விதிதம் தே, உனக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா, சொல்கிறார். விதிதம் தே, உனக்கு தெரியும் பே. யதா விஷ்ணுகு துக்க பாஷேன மோகித்தக, எப்போ விஷ்ணு வந்து துக்கத்தில் மூழ்கி கிடந்தார். ராமாவதாரத்தில் ஒரே துக்கம், அப்படியே காட்டில் போய் சுக்ரீவனை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டாரே. ஸோ அந்த ஜென்மத்திலையும் இந்த தேவர்கள் பூமிக்கு வானர்களாக வந்தால் அதுவும் தேவியோடு விளையாட்டு தான். अहं मम इति पाशेन सूदृढेन नराधिप योगिनः मुक्तसङ्गाश्च मुक्तिकामा मुमुक्षवः तामेव समुपासन्ते देवीं विश्वेश्वरीं शिवाम्. அகம் மமா இது பாஷேன, நான் என்னோடது அப்படிங்கிற ஒரு கட்டு, இந்த பூமியில் தலைன்னு சொல்லுவோம், அதை கட்டு, அதை கயிறு. ஸோ சூத்ருடேன, அப்படி திருடமான அகங்காரம் மமக்காரங்கிற கயிறுனால் கட்டப்பட்டு திருடமான கயிறு அதெல்லாம். ஹே நராதிபா, ஹே ஜனமேஜயா ராஜாவே. யோகினக முக்த சங்காஷ, ஸோ யோகிகள் முக்த சங்காஷன்னு பற்றை விட்டவர்கள், பற்று சங்கமே கிடையாது, பற்றே கிடையாது அவளுக்கு, அப்படி விட்டவர்கள். புக்திகாமாகனா போகிகள். புக்தி முக்தி ரெண்டு ஆப்போசிட்டு. புக்தின்னா போகம், தேவி என்ன கொடுப்பா, எல்லாமே கொடுப்பா. புக்தியும் தருவாள், முக்தியும் தருவாள். இந்த லோகத்தில் அனுபவிக்கணுமா, புக்தியை தரணுமா, தரேன், நீ போகத்தை அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு புக்தியை கொடுப்பா. அப்படி புக்திகாமாக, அப்படி புக்தியை விரும்புவர்கள், இந்த லோகத்தில் போகத்தை அனுபவிக்கும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். முமுக்ஷவக, முமுக்ஷு என்று சொல்லக்கூடிய மோட்ச விரும்பிகள். தாமேவ சம் உபாசந்தை, எல்லாருமே தேவி தான் கும்பிடுறான். ஸோ இப்படி தலையில் கட்டுப்பட்டவர்கள் எல்லாரும், யோகிகளாக இருக்கட்டும், இல்லை பற்றற்றவர்களாக இருக்கட்டும், போகத்தை அனுபவிக்கணுங்கிறவர்களும் மோட்ச விரும்பிகளும் எல்லாரும் தாமேவ தேவியும் சம் உபாசந்தை, உபாசனை பண்ணுகிறார்கள், இடைவராமல் தேவியை தியானிக்கிறாள் எல்லாருமே. விஸ்வேஸ்வரியும் சிவாம், மங்களத்தை கொடுக்கக்கூடியவள், விஸ்வத்துக்கு ஈஸ்வரியான தேவியை எல்லாருமே கும்பிடுறான். அவாவா அவாவ காரியத்துக்கு வேண்டி கும்பிடுறான்ற. यद भक्ति लेश 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 अंश लेश लेश लवांशकम எங்க பிடிக்கிறது, लब्ध्वा मुक्तः भवे जन्तुः तां न सेवेत को जनः भुवनेशी इति एव वक्त्रे ददाति भुवनत्रयम्. அப்படி கொஞ்சோண்டு பக்தி, லேச 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 லேசன்னு ரொம்ப 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 குறைஞ்சோண்டு இத்தினோண்டு பக்தி, அவ்வளோதான். அந்த அளவுக்கு பக்தி. லேச லேச லவாம்சகம், லவன்னு காலத்தோடு ஒரு பிரிவில் லவான்னு வருது. ஸோ இத்தினோண்டு லவாங்கிறதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டைம். ஸோ அப்படி ஒரு லவம், இத்தினோண்டு ஒரு அம்சம் பக்தி இருந்தாலும், லப்த்வா அதை அடைந்தாலும், முக்தகா பவேத்து,
அவனுக்கு இந்த சம்சார தலை விடுபடும் அப்படிங்கிறாருங்க. ஸோ வியாசர் சொல்கிறார், இந்த சின்ன பக்தி தேவிட்டு இருந்தால் கூட அவன் முக்தனாக ஆகிவிடுவான், விடுபட்டு விடுவான். ஜந்து ஒரு ஜந்துவாகப்பட்டவன். தாம்ன சேவேத கோபஜனங்க. அப்படி இருக்கும்போது அந்த தேவியை யார் தான் சேவிக்க மாட்டா? தாம் ந சேவேத கோஜனக, எந்த மனிதன் தான் அவளை சேவிக்க மாட்டான். புவனேஷி இது ஏவ வக்திரே. வக்திரேன முகத்தில், வாயில்னு அர்த்தம். வக்திரம்னு முகம். ஆக்சுவலாக இங்கே முகத்தில் பேச மாட்டோம், வாயில் தான் பேசுவோம். ஸோ அந்த வாயினால் புவனேஷி அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னால் போகிறோம். ஏவ வக்திரே புவனத்ரயம் ததாதி, 3 உலகத்தையுமே தந்துருவாப்பா. புவனேஷி அப்படின்னு கூப்பிட்டாலே போகிறோம். பவானி துவம் தாசேன்னு பார்க்குறோமே, பவானி அப்படின்னு சொல்லி துவம் தாசை, ஒன்று அவனுக்கு தாசன்னு சொல்கிறதோட வெயிட் பண்ண மாட்டா. பவானின்னு என்னை கூப்பிட்டுட்டானே, நான் கடன் ஆகிட்டேனே, இவனுக்கு கடன்காரன் ஆகிட்டேனே, நான் இவனுக்கு எதாவது கொடுக்கணுமே நினைக்கிறாளாம் தேவி. ஸோ அப்படி புவனத்ரயம் ததாதி, புவனேஷின்னு கூப்பிட்டாலே வருமா தேவி. புவன 3 லோகத்தை உனக்கு தந்துருவான்றான். புவனேஷி இத்யேவ வக்த்ரே. மாம் பாகி இதி அஸ்ய வசசக தயா அபாவாத் தேய அபாவாத் ருணான்விதா வித்யா அவித்யா இதி தஸ்யா த்வே ரூபே ஜானீஹி பார்த்திவ. ஸோ மாம் பாகி இதி புவனேஷி மாம் பாகின்னு சொல்ல வர, புவனேஷி தாயாரே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லத்தான் வரான் அவன். அதுக்குள்ளே அந்த பவானி புவனேஷின்னு சொன்ன உடனே 3 லோகத்தையும் கொடுத்துட்றாவா. அதுக்கப்புறம் இப்போ மாம்பாகின்னு கேட்டுடுறான். இப்போ தேவி பார்க்குறா, ஐயோ என்ன மாம்பாகின்னு சொல்லிட்டானே, என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறேன், இப்போ அவனுக்கு என்ன கொடுக்குறது அப்படி யோசிக்கிறான். 3 லோகத்தையும் கொடுத்தாச்சு, புவனேஷி சொன்னோடனே கொடுத்தாச்சு. இப்போது தேய அபாவாத்து, இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையா தேவிட்டா. 3 லோகத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ கொடுக்கறதுக்கு தேய அபாவாத்து, ஐயோ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஐயோ கடன் ஆகிட்டேனே நான். ஸோ ருண அன்விதா, ருணம்னா கடன். இப்போ தேவி அவனுக்கு கடங்காரி ஆகிட்டாளாம். 3 லோகத்தையும் கொடுத்துட்டு புவனேஸ்வரோட இப்போ மாம்பாகி சொன்னோன்னு கொடுக்குறது ஒன்றும் இல்லை. அஸ்ய வச்சசா இப்படி அந்த அவன் சொல்லும் பொழுது அவனுக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு கடனாளியாக ஆகி ருண அன்விதா வித்யா அவித்யா இது தஸ்யா த்வே ரூபே ஜானீஹி. ஸோ அப்படி இருக்காளாம் தேவி. அதோட அதை முடிச்சுக்கணும். வித்யா அவித்யா இது அவளுக்கு அவளே வித்யையாக இருக்கிறாள், அவளே அஜ்ஞானமாக இருக்கிறாள். இப்போ நமக்கு அஜ்ஞானம் எங்கேருந்து வருது? தேவி கொடுக்குறதா, தேவிட்டு தானே எல்லாமே இருக்கணும். ஸோ வித்யாவும் அவளே இருக்காள், அவித்யா என்று 2 ரூபத்தோடு அவளே தான் இருக்காள். துவே ரூபே ஜானீஹி பார்த்திவ. பார்த்திவனே, ராஜாவே, பார்த்திவன் இந்த பூமிக்கு ராஜா, ராஜாவே நீ தெரிஞ்சுக்கோ, தேவியோட 2 ரூபம் வித்யா அவித்யா என்பது. வித்யயா முச்யதே ஜந்துः பத்யதே அவித்யயா புனः பிரம்மா விஷ்ணுஷ்ச ருத்ரஷ்ச சர்வே தஸ்யாவச அனுகாः. ஓகே, ஸோ வித்யா முச்சதே ஜந்துகு, வித்யினால் அவளுடைய ஞானம் வந்தானா எல்லாரும் இந்த சம்சார தலையிலேருந்து விடுபட்டுடுவா. முச்சதே விடுபடுவார்கள். பத்தியதே பத்தம் ஏற்படும், சம்சாரம் திருப்பி வரும். எதனால்? அவித்யா. அவித்யைங்கிறது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் இருந்தால் திருப்பி பிறக்க வேண்டியது தான், மீண்டும் பிறவி ஏற்படும். ஸோ பிரம்மா விஷ்ணுஷ்ச ருத்ரஷ்ச சர்வே, எல்லாருமே பிரம்மாலேருந்து ருத்ரன்லேருந்து விஷ்ணுவிலேருந்து எல்லாருமே தஸ்யாகா வச அனுகாகா, அவளுடைய வசத்தில் இருப்பப்பட்டவர்கள், அவள் சொல்படி ஆடக்கூடியவர்கள். வச அனுகாகன்னு ஃபாலோவர்ஸ், அவள் சொல்படி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அவதாராः சர்வ ஏவ யந்திரிதாः இவ தாமபிः கதாச்சித் சுகம் புங்க்தே வைகுண்டே க்ஷீரசாகரே. ஸோ அவதாராக சர்வே ஏவ, அதாவது எல்லா அவதாரங்களும் விஷ்ணுவுடைய அவதாரங்கள். யந்திரிதாக இவ தாமபிகி, கயிற்றினால் கட்டப்பட்ட மாதிரி, மூக்கணாங்கயிறில் கட்டப்பட்ட மாதிரி விஷ்ணுவா நீ இந்த அவதாரம் எடு அப்படி தேவி சொல்கிறா. உடனே ராமாவதாரம், அடுத்த அவதாரம் எடுன்னு கிருஷ்ணாவதாரம். இப்படி ஒவ்வொரு அவதாரம் விஷ்ணுவோடு எடுக்கிற அவதாரம் எல்லாமே தேவியினுடைய கட்டில் கட்டப்பட்டு யந்திரம்.
யந்திரம்னு ஒரு இயந்திரமாக இயக்குகிறாள் தேவி, ஒரு யந்திரத்தை இயக்குற மாதிரி. ஸோ தேவியுடைய கட்டுக்குள் அவள் கயிற்றால் கட்டப்பட்டு இவர் அவதாரம் எடுக்கிறார் இந்த விஷ்ணு. கதாச்சித்த சுகம் புங்தே, சில சமயம் அவதாரத்தில் சுகம் இருக்கும். வைகுண்ட சுகம் புங்தே வைகுண்டே. ஸோ வைகுண்டத்தில் இந்த விஷ்ணு சிலப்போ சுகமாக அப்படி ரமா கூட அப்படி ஜாலியாக இருப்பார் வைகுண்டத்தில். அல்லது க்ஷீரசாகரத்தில் இருப்பார். க்ஷீரசாகரம் பார்க்கடல். ஸோ பார்க்கடலில் ஜாலியாக இருப்பார் சில சமயம் விஷ்ணு. அந்த படுக்கையில் படுத்துட்டு இருப்பார், ஆதிசேஷ படுக்கையில். இப்படி சிலப்போ சுகம் இருப்பார், சிலப்போ பார்த்தா பூமியில் வந்து கஷ்டப்படுதுன்னு தேவி அனுப்பிச்சி விடுவான். அப்போ போய் தான் ஆகணும். கதாச்சித் குருதே யுத்தம் தானவைஹி பலவத்தரைஹி ஹரிஹி கதாச்சித் யஜ்ஞான் வை விததான் பிரகரோதி ச. ஓகே, கதாச்சித் குருதே யுத்தம். பார்த்தா விஷ்ணு அவதாரம் எடுக்கிறோச்சும் யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ சில சமயம் பார்த்தா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். தானவைஹி, ஆனால் மெயினாக தானவர்களை அழிக்கணும், ஒரு கெட்டவர்களை அழித்து நல்லதை ஸ்தாபிக்கணும், அதுக்கு தானே வரார் அவதாரம். ஸோ பலவத்தரைஹி தானவைஹி, பலம் மிகுந்த அசுரர்களோடு சில சமயம் போரிடுறார். விஷ்ணுவாக இருக்கும்போது போரிட வேண்டியிருக்கு. அசுர தேவாசுர யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சில சமயம் பார்த்தா வைகுண்டத்தில் சுகமாக இருக்கார், சில சமயம் பார்த்தா அவதாரம் எடுக்கிறார், சில சமயம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார், அசுரர்களோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். ஹரிஹி கதாச்சித் யஜ்ஞான் வை, சில சமயம் பார்த்தா யஜ்ஞம், தேவலோகத்திலே யஜ்ஞம் நடக்கிறது. யஜ்ஞத்துக்கு வேண்டி தானே தேடின்னு வந்தா தேவர்கள் எல்லாம் விஷ்ணு எங்கே போனார், விஷ்ணு எங்கே போனார்ன்ட்டு. ஸோ கதாச்சிச்ச யஜ்ஞான் வை, சில சமயம் பார்த்தா யஜ்ஞம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் விஷ்ணு. விததான் பிரகரோதி, விதத்தான்னு விரிவாகன்னு அர்த்தம். வீததம், நன்றாக செய்யப்பட்டது, விரிவாக செய்யப்பட்டது. அப்படி நல்ல யாக யஜ்ஞங்கள்லாம் விஸ்தாரமாக பண்ணுறார் விஷ்ணு. ஸோ விஷ்ணு பல ரூபத்தில் இப்படிலாம் வேற பண்ணுறார், எல்லாம் தேவியோட ஆணைக்கு உட்பட்டு. கதாச்சித் ச தபஹ தீவ்ரம் தீர்த்தே சரதி சுவ்ரத கதாச்சித் ஷயனே ஷேதே யோக நித்ராம் உபாஸ்ரிதக. சுவ்ரதான்னு கூப்பிட்றான்னு இங்கே வந்து ஜனமேஜயனே தான் இவர் கூப்பிட்றார் வியாசர், விரதத்தோடு கூடியவனே. ஸோ கதாச்சித்த தபஹ தீவிரம், ரொம்ப தீவிரமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார் விஷ்ணு. சில சமயம் பார்த்தோம்னா தீர்த்தேன்னு தீர்த்தமான இடங்களில், புண்ணியமான இடங்களில் இருந்து, தீர்த்த ஸ்நானங்கள்லாம் இருந்து, அந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார் சில சமயம். கதாச்சித் ஷயனே க்ஷேத்திரா, சில சமயம் பார்த்தா யோக நிதிரையில் அப்படியே தூங்கிறார். பிரளய காலத்தில் பகவான் யோக நிதிரையில் தான் இருப்பார். ஸோ 1000 சதுர்யுகம் பிரம்மாவோட இது ராத்திரி, அந்த ராத்திரியில் பகவான் என்ன பண்ணுவார், யோக நிதிரையில் அப்படியே படுத்துட்டு ஆராம்சே அப்படி யோக நிதிரையில் இருப்பார். ஷயனே, அப்படி அந்த படுக்கையில் ஆதிசேஷ படுக்கையில் யோக நிதிரை மேற்கொள்ளுவார் அந்த விஷ்ணு. न स्वतन्त्रः कदाचित् च भगवान् मधुसूदनः तथा ब्रह्मा तथा रुद्रः तथा इन्द्रः वरुणो यमः कुबेरः अग्नि रवि इन्दु च तथा अन्ये सुरसत्तमाः मुनयः सनकाद्याश्च वसिष्ठाद्याः तथा अपरे. ஸோ யாருமே சுதந்திரமானவர்கள் இல்லை. கதாச்சித் பகவான் மதுசூதனர், ஒரு நாளும் பகவான் மதுசூதனரோ இல்லை வேறு யாருமே ஒரு சமயம் கூட ஃப்ரீ அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அதே மாதிரி தான் விஷ்ணு, ருத்ரன், இந்திரன், வருணன், யமன், அப்புறம் குபேரன், அக்னி, ரவி சூரியன், இந்து, சந்திரன், ததா அந்நே சுரசத்தமாக பாக்கி எல்லாரும் இந்த லிஸ்ட்டில் விட்டு போனவ எல்லாருமே முனிவர்களும் சனகாதி அந்த முதல்ல பிறந்தவர்கள், அப்படியே இந்த பகவானுக்கே ஐக்கியமாக இருக்கேன்னு நாங்களாம் சிஷ்யெல்லாம் பண்ண மாட்டோன்னு இருந்தவர்கள். அப்பேற்பட்ட அந்த சனகாதி முதலவர்கள் கூட வசிஷ்டர் பகவான் வசிஷ்டகன்றோம். அந்த வசிஷ்டருமே எல்லாருமே தேவிக்கோட ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்.
सर्वे अम्बावशगाः नित्यं पाञ्चाली इव नरस्य च नसी प्रोता यथा गावः विचरन्ति वश अनुगाः. ஸோ சர்வே அம்பாவசகாக, அம்பானா அம்மா தேவியுடைய வசத்தில் தான் எல்லாருமே நித்தியம் எப்போவுமே இருக்கா. எப்படி நரசியச்ச பாஞ்சாலீவ, ஒரு பொம்மையை கண்ட்ரோல் பண்ணுறது மனுஷன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிவிடுவான். ஸோ பொம்மை எப்படி மனிதனோட கையில் மாட்டிட்டு பாடாபாடு பண்ணுறதோ, ஒரு பொம்மையை வச்சுட்டு என்ன ஆட்டம் காட்டுறதோ, குழந்தைகள் கையில் போனால் எப்படி பிச்சு போட்டுருக்குறது. ஸோ அப்படியே இந்த பொம்மை எப்படி ஆட்டுவிக்கப்படுகிறதோ ஒரு மனிதனால், அது போல் எல்லாரும் தேவியோட ஆட்டத்தில் இருக்கும். நசி புரோதாயதா காவக, மூக்கணாங்கயிறு போட்டாச்சு மாடுக்கு போட்டு அது ஒரு ஏரியாக்குள்ளே தான் சுற்றும். அதுக்கு மேயறதுக்கெல்லாம் ஒரு ஏரியாவை கொடுத்துருவா. அது ஒரு கம்பை நட்டு அதோட கயிறில் மூக்கணாங்கயிறு போட்டு அதை கட்டி வச்சுடுவா. அது அந்த ஏரியாவில் தான் மேய முடியும். அப்படி அந்த ஏரியா தேவி சொல்லுவா, இந்த காரியத்தை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாக்குள்ளே தான் அவளோட வேலை. விசரந்தி வச அனுகாகா, அதுக்குள்ளே தான் எப்படி மாடு மேயுமோ அது மாதிரி தேவியோட கட்டுக்குள்ளே எல்லாருமே அவாவா காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். तथैव देवताः सर्वाः कालपाशनियन्त्रिताः हर्षशोकादयः भावाः निद्रातन्द्र आलसादयः सर्वेषां सर्वदा राजन् देहिनां देहसंश्रिताः अमरा निर्जराः प्रोक्ताः देवाश्च ग्रन्थकारकैः. அதுபோலதான் தேவர்கள் எல்லாரும் சர்வாக தேவதாக எல்லா தேவதைகளும் எல்லாருமே காலபாஷ நியந்திரிதாக, காலங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கா. தேவி தான் கால ரூபிணியாக இருக்கா. அந்த காலபாஷத்துக்குள்ளே அவளுடைய கையில் உள்ள அந்த பொம்மை மாதிரி எல்லாருமே காலபாஷத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக, பாஷம்னா கயிறு, அந்த கையில் கட்டப்பட்டவர்களாக, நியந்திரிதாக அப்படி யந்திரத்தை அப்படி சுழட்டி விடுற மாதிரி தேவி சுழட்டி விடுவோம். எல்லோரும் அதில் மாட்டின்னு இருப்போம். எல்லோரும் ஹர்ஷ சோகாதேக பாவாக, நமக்கு சிரிக்கிறோமோ அழறோமோ எல்லா பாவங்களும் அந்த அடிப்படையில் தான். நித்ரான்னு தூங்கம், நம்மளுக்கு தூக்கம் வரதா வரலையா தேவியோட கண்ட்ரோலில். தேவி நினச்சா தூக்கம் வரும், இல்லையா நித்ரா தேவி ஓடியே போயிடுவா, அவ்வளோதான், நமக்கு தூக்கமே வராது அன்றைக்கி. ஸோ அப்படி தந்திரான்னு சோம்பல் தந்திரம், அப்புறம் ஆலச சோம்பேறித்தனமோ ஆலசியம்னு அதே தான். தந்திரம் ஆலசியம் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அந்த ஒன்று ஃபெட்டீக்னு சொல்லுவாள், வேலை செய்துட்டு அம்மான் இருக்க ஒரு ஃபெட்டீகாக டயர்டாக இருக்குமே, அது ஆலசியம் சொல்கிறது. தந்திரம்னு சொன்னால் அந்த சோம்பேறித்தனம், சும்மாவே இருந்தால் கூட சோம்பேறித்தனம் வருது, அந்த சோம்பேறித்தனம். ஸோ இது எல்லாமே சர்வேஷாம் எல்லாருக்கும் சர்வதா ராஜன் எப்போதும், ஹே ராஜா ஜனமேஜயா தேகினாம் தேக சம்சிதாக, இந்த தேகத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறான்னா தேவி டிசைட் பண்ணுறா, எப்போ நீ தூங்கணும் எப்போ நீ எந்திருக்கணும். அப்படி எல்லா தேவர்களும் எல்லாருமே இந்த காலபாஷத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக அமராக நிர்ஜராக புரோக்தாக. ஆனால் அமரர்கள் வயதே கிடையாது என்று, அவளுக்கு நிர்ஜராக முதுமை கிடையாது என்று தேவாஷ்ட கிரந்தகாரகைன்னா எழுத்துக்காரர்கள், யாரெல்லாம் அந்த கவிகள்னு வச்சுக்கலாம், யாரெல்லாம் படித்தவர்களோ கவிகளோ பண்டிதர்களோ அது கிரந்தங்களெல்லாம் எழுதக்கூடியவர்களோ அவர்களாம் பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ, அமரர்கள் நிர்ஜராக அமரர்களாக வயதாகாதவர்களாக தேவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இதுவும் காரணம் யார்? தேவி தான். நீ அமரர்களாக இருன்னு சொல்லிட்டாவோ அவள் அமரர்களாக இருக்கா, அவ்வளோதான். अभिधानतश्च अर्थतः न ते नूनं तादृशाः क्वचित् उत्पत्तिस्थितिनाशाख्याः भावाः येषां निरन्तरम्. अभिधानतश्च अर्थतः, அதாவது நெய்ம் சேக். அபிதானம்னு சொன்னா நெய்ம்னு அர்த்தம். ஸோ நேம் சேக் பேருக்கு தான் அவள் அமரர்கள். அர்த்தத்தக ந அப்படின்னு விட்டார். இவள் அமரர்களே இவளுக்கு சவையே கிடையாதா அப்படின்னா இல்லை,
அர்த்தத்தக நான் அது அர்த்தம்லாம் பார்க்கக்கூடாது, பேருக்கு அமரர் அவ்வளோதானே தவிர இந்த தேவர்களாம் கவிகள் சொல்கிற மாதிரி அவளாம் அமரராக இருப்பாளா, அவளுக்கு ஒரு நாள் சாவு உண்டு, 3 லோகத்தில் பிறந்தானே சாவு உண்டு அப்படிங்கிறாருங்க. ஸோ அண்ணா அர்த்தத்தக தே நூனம் தாதிருஷாகன்னு அமரர்கள்னு சொல்கிறது அந்த மாதிரி இல்லைப்பா. அவள் வந்து எப்போதும் உயிரோடு இருப்பா அப்படிங்கிறது கிடையாது. தேவியோட காலம் அவள் சொன்ன உடனே இவாளும் போக வேண்டிதான். நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவள் லாங் லைஃப் அவ்வளோதான். ஸோ உற்பத்தி ஸ்திதி நாச ஆக்கியாகா பாவாகா, அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாமே ஏஷாம் நிரந்தரம் அவளுக்கு உண்டு. அவளுக்கும் சிருஷ்டி உண்டு, அவளுக்கும் பாதுகாக்கப்படுறதுங்கிற அந்த ஸ்திதி நிலைமை உண்டு. அப்புறம் லயம் அவளுக்கும் உண்டு. அவளும் ஒரு நாள் நம்மளை மாதிரி போவாள். என்ன நம்ம 100 வயசில் போகிறோமா, அவள் 100,000 வயசுக்கு போவான். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அமரர்களுக்கும் இதெல்லாம் உண்டு. अमराः ते कथं वाच्या निर्जराश्च कथं पुनः कथं दुःख अभिभूता वा जायन्ते विबुधोत्तमाः. ஸோ அவளை எப்படி நான் அமரர்கள்னு கூப்பிட முடியும்? நம்மளால் கூப்பிட முடியாது. எப்போ இருக்குது அவளுக்கும் பிறப்பு இருக்குது சாவு இருக்குதுன்னு சொன்னானா அப்படி அமரர்கள்னோ இல்லை நிர்ஜராகா என்றோ முதுமை அடையாதவர்கள் என்றோ எப்படி அவளை சொல்ல முடியும்? புனக மீண்டும் சொல்ல முடியுமா? அவளை சொல்ல முடியாது. கதம் துக்க அபிபூதாக, அவளுக்கும் துக்கம் இருக்கே, அவளுக்கும் துக்கப்படுறா. இப்போ துக்கத்தில் தானே வந்திருக்கா தேவிகிட்ட காப்பாற்றுன்னு. அவளுக்கு துக்கம் இல்லாட்ட ஏன் வரப்போறா? ஸோ அவளால் பண்ண முடியலை. அதனால் அவளுக்கும் துக்கம் ஏற்படுறது. துக்கத்தினால அவமானப்பட்டு, துக்கம் வந்து நம்மளை அவமானப்படுத்துறது, நம்மளுடைய அந்த டெஸ்பரேட் ஆகிடுறோம் நம்ம. ஸோ நம்மளை இழிவாக பார்க்குறோம். ஒரு துக்கம் வர வச்சு ச்சே என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியலையேன்னு அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறது இல்லையா? அது அபிபூதாக, துக்கத்தினால் அவமானப்படுத்தப்பட்டவர்களாக. ஜாயந்தே விபுத உத்தமாக, அவளும் இப்படி ஏற்படுகிறது. அவளுக்கும் தேவர்களுக்கு விபுத உத்தமாக, பெரிய பெரிய தேவர்கள் விஷ்ணு சிவன்றோம், அவளுக்குமே துக்கம் ஏற்படுகிறது. அப்போ அவளை போய் அமரர்கள் என்னது சொல்கிறதுன்னு கேட்குறாரு இங்கே வியாசர். அமர कथं देवाश्च वक्तव्याः व्यसने क्रीडनं कथं क्षणात् उत्पत्तिनाशश्च दृश्यते अस्मिन् न संशयः. ஸோ கதம் தேவாஷ, இவர்களெல்லாம் தேவர்கள்னு எப்படி சொல்கிறது? வக்தவியான சொல்ல வேண்டும். இவர்களை எப்படி தேவர்கள் என்று சொல்ல வேண்டும்? வியசனே கிரீடனம் கதம், அதான் வியசனம் கவலையில் அவள் வந்து அப்படியே போதும் சந்தோஷமாக இருக்கா, அப்படியே ஜாலியாக இருக்கான்னு எல்லாம் சொல்ல முடியுமா? துக்கம் வரவச்சா எல்லோரும் அழுது கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதான். அப்போல்லாம் விளையாடிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ கவலை வரும்போது அவளும் கவலைப்படுறா, நம்மளும் கவலைப்படுற மாதிரி அவளும் படுறான். ஸோ க்ஷணாத் உற்பத்தி நாசச்ச திருஷ்யத்தை அஸ்மின், அவளுக்கும் தேவி நினச்சா ஒரு க்ஷணத்தில் உற்பத்தி ஏற்படுறது, அடுத்த க்ஷணம் பார்த்தோன்னா அவளுக்கும் சாவு ஏற்படுது. தேவியை பொறுத்த வரைக்கும் காலத்தோட பீக்கில் இருக்கா. தேவி கண்ணை திறந்து மூடுறா, அவ்வளோதான் சிருஷ்டியும் லயமும். கண்ணை திறந்து மூடுறதான். அப்போ அவளுடைய காலம் எப்படி இருக்குது, நம்மளுடைய காலம் எப்படி இருக்குது? கீழே டவுன் த லேடர் வர வச்சு கீழே வர வச்சு அப்படியே அந்த காலம் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்க தவிர தேவியோட காலம் வந்து ரொம்ப ஷார்ட்டு. ஒரு க்ஷணம் தேவியை பொறுத்தவரை ஒரு க்ஷணம் அப்படி சிருஷ்டிங்கிறது ஒரு க்ஷணம், அடுத்த க்ஷணம் லயம். ஸோ அப்படி இருக்குது. க்ஷணாத் உற்பத்திஷ்ட நாசஷ்ட, ஒரு க்ஷணத்தில் உற்பத்தி ஏற்படுறது, உலகமே உற்பத்தி ஆகிறது, அடுத்த க்ஷணமே காணாமல் போகிறது. திருஷ்யத்தை அஸ்மின், இந்த உலகத்தில் அதுதானே காணப்படுகிறது. ந சம்சயக, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேவி நினச்சா அப்படி ஒரு கண்ணை மூடுவா, லயமாயிடும். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் இவர்கள்லாம் என்னத்த தேவர்கள்னு அமரர்கள்னு எல்லாம் சொல்கிறதுன்னு கேட்குறேன். जलजानां च कीटानां मशकानां तथा पुनः उपमान कथं च येषाम् आयुषः अन्ते मराः स्मृताः. ஸோ ஜலஜானான அதாவது தாமரைன்னு எடுத்துக்கலாம். தாமரைகள் வந்து காலம்பரை அழகாக பூக்குறது, ராத்திரி ஆனால் வாடி போய்டுது, சாயங்காலம் ஆனாலே கூம்பி போய்டுறது. ஸோ ரொம்ப ஷார்ட் லிவ்டு. அந்த மாதிரி
ஜலஜானான்னு சொன்னால் நீர்வாழ் ஜந்துக்கள்னு எடுத்தோம்னா சிலதெல்லாம் அந்த நீரில் இருக்கக்கூடிய ஜலத்தில் பிறக்கக்கூடியது எல்லாமே ஜலஜா தான். நார்மலாக ஜலஜாட தாமரை மெயினாக சொல்லுவோம். தாமரை காலம்பரம் பிறக்கிறது, சாயந்தரமே கூப்பி போய்டுறது. சில சமயம் நீர்வாழ் ஜந்துக்கள்லையும் சிலதெல்லாம் பிறந்து உடனே சாகிறது இருக்கும். மீனை பெற்ற உடனே பெரிய மீன் வந்து சின்ன மீன்லாம் சாப்பிட்டுடும், புதுசு சாப்பிட்டுடும் அது. ஸோ இப்படிலாம் இருக்குது, ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்குது எல்லாம். ஸோ கீட்டானாம் புழு, யார் கால் பட்டால் உடனே செத்து போயிடுது, அவ்வளோ சீக்கிரமாக ஒரு சாவதுக்கு. ஸோ அது மாதிரி கீட்டா மஷா கொசு டப்புன்னு அடிச்சு விட்றோம் கொசு. ஸோ அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி ஊமையோடு இருக்கக்கூடியது தேவியோடு. இதை பொறுத்த வரைக்கும் கண்ணை சிமிட்டுற நேரத்தில் எல்லாரும் பிறந்து அழிஞ்சே போய்ட்றான். அந்த மாதிரி ஓமை தான் சொல்ல முடியும். பிறக்கிற எல்லாருக்குமே தேவர்கள் அடக்கம் எல்லாமே அப்படி தான். சே ஏஷாம் ஆயுஷகா இப்படி இருக்குது. தேவி நினைக்கிற வச்ச கொசு மாதிரி இவாளோட ஆயுசு போய்டுறதே. இவாளோட ஆயுசு எல்லாம் தேவர்களோட ஆயுசு. அப்போ இவாளை அமராகான்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக மரான்னு கூப்பிடலாமான்னு கேட்குறேன். மராகா ஸ்மிருதாகா, இவாளை ஏன் மராகான்னு சொல்லக்கூடாது, ஏன் அமராகான்னு சொல்லணும்? சாவு உண்டே இவாளுக்கும். ஸோ மராகான்னு ஸ்மிருதாகா, மரா என்று தான் சொல்ல வேணும் சொல்கிறேன். सर्वं जगदम्बार्पणमस्तु।